அத்தியாயம் 46. என்றும் உணவு உட்கொள்ளாத யோகினி. ஐயா, இன்று காலை நாம் எங்கு போகிறோம்? திரு ரைட் ஃபோர்ட் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தார். அவர் தனது கண்களை சாலையை விட்டு விலக்கி என்னை நோக்கி ஒரு கேள்விக்குறியுடன் சிமிட்டினார். ஒவ்வொரு நாளும் வங்காளத்தின் எந்த பகுதியை பற்றி அவர் அறியப் போகிறார் என்பது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. இறைவன் விரும்பினான். நான் சிரத்தையுடன் பதிலளித்தேன். நாம் இந்த உலகத்தின் 8வது அதிசயத்தை, வெறும் காற்றை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு புனிதவதியை காண்பதற்கு சென்று கொண்டிருக்கிறோம். திரும்பவும் அதிசயங்கள் தெரசே நொய்மனிற்கு பிறகு. ஆனாலும் திரு ரைட் ஆர்வமுடன் சிரிக்கவே செய்தார். அவர் வண்டியின் வேகத்தை இன்னும் அதிகமாக்கினார். அவருடைய பயண குறிப்பேட்டிற்கு இன்னும் விசித்திரமான தகவல்கள். சாதாரணமான சுற்றுலா பயணியின் குறிப்பேடு அல்ல அது. ராஞ்சி வித்யாலயத்தை விட்டு அப்பொழுதுதான் கிளம்பியிருந்தோம். நாங்கள் சூரியோதயத்திற்கு முன்பே எழுந்துவிட்டோம். என்னையும் என் செயலரையும் தவிர 3 வங்காள நண்பர்களும் அந்த குழுவில் இருந்தனர். காலை வேளையின் இயற்கையான புத்துணர்ச்சி தரும் சுகமான காற்றை அனுபவித்தவாறே சென்றோம். எங்கள் ஓட்டுநர் அதிகாலை வேளையில் செல்லும் குடியானவர்கள் மற்றும் வளைந்த முதுகுடன் கூடிய எருதுகள் பூட்டப்பட்டு மெதுவாக இழுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருந்த 2 சக்கர கட்டை வண்டிகளினூடே ஹாரனை அடித்து சாலையில் தன் உரிமையை நிலைநாட்டியவாறு ஜாக்கிரதையாக காரை செலுத்தினார். ஐயா, அந்த உண்ணாவிரத யோகினியை பற்றி நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அவருடைய பெயர் கிரிபாலா. நான் என் தோழர்களிடம் அறிவித்தேன். நான் பல வருடங்களுக்கு முன் ஸ்திதிலால் நந்தி என்ற ஒரு வித்வானிடமிருந்து அவரை பற்றி அறிந்து கொண்டேன். அவர் என் தம்பி விஷ்ணுவிற்கு கல்வி கற்பிக்க எங்களுடைய கர்பார் ரோடு வீட்டிற்கு அடிக்கடி வருவது வழக்கம். எனக்கு கிரிபாலாவை நன்றாக தெரியும். ஸ்திதி பாபு என்னிடம் கூறினார். சாப்பிடாமலேயே உயிர் வாழ்வதற்கான ஒரு யோக முறையை அவர் கையாளுகிறார். வடக்கு வங்காளத்தில் உள்ள இச்சாப்பூருக்கு அருகிலுள்ள நவாப்கஞ்சில் நான் அவருடைய நெருங்கிய அண்டை வீட்டுக்காரனாக இருந்தேன். நான் அவரை நெருங்கி கவனிக்கலானேன். அவர் உணவோ பானமோ உட்கொண்டதற்கான எந்த அத்தாட்சியும் எனக்கு தென்படவில்லை. கடைசியில் என் ஆர்வம் பர்த்வான் மகாராஜாவை அணுகி அவர் இதை பற்றி ஓர் ஆய்வு நடத்த வேண்டுமென கேட்கும் அளவிற்கு அதிகரித்துவிட்டது. இக்கதையை கேட்டு மிக்க ஆச்சரியமடைந்த அவர் அம்மாதரசியை தன் அரண்மனைக்கு அழைத்தார். அவர் அந்த சோதனைக்கு ஒப்புக்கொண்டு அவருடைய வீட்டின் ஒரு சிறிய பகுதியில் பூட்டப்பட்டு 2 மாதங்கள் வசித்தார். பின்னர் 20 நாட்கள் அரண்மனைக்கு வருகை புரிந்தார். பிறகு 3வது தடவையாக 15 நாட்களுக்கான சோதனை. இந்த 3 கடினமான சோதனைகளும் எவ்வித சந்தேகத்திற்கும் இடம் வைக்காமல் அம்மாதரசியின் உணவு உண்ணாத நிலையை அவருக்கு நம்ப வைத்தது என்று மகாராஜாவே என்னிடம் கூறினார். ஸ்திதி பாபுவின் இந்த கதை என் மனதுள் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கும் மேலாக நிலைத்திருக்கிறது. நான் கூறி முடித்தேன். நான் அமெரிக்காவில் இருந்தபோது சில சமயங்களில் அந்த யோகினியை காண்பதற்கு முன்னால் கால வெள்ளம் அவரை விழுங்கிவிடுமோ என்று பயந்ததுண்டு. இப்பொழுது அவருக்கு அதிக வயதாகி இருக்க வேண்டும். எனக்கு அவர் எங்கே இருக்கிறார் என்றோ அல்லது உயிருடன் இருக்கிறாரா என்பதே தெரியாது. ஆனால் இன்னும் சில மணி நேரங்களில் நாம் புருலியாவை அடைந்து விடுவோம். அவருடைய சகோதரருக்கு அங்கு ஒரு வீடு இருக்கிறது. சுமார் 10:30 மணி அளவில் சிறு குழுவினராகிய நாங்கள் புருலியாவில் வழக்கறிஞராக இருக்கும் அவருடைய சகோதரர் லம்போதர் தேயுடன் பேசிக் கொண்டிருந்தோம். ஆம், என் சகோதரி உயிருடன் இருக்கிறார். அவர் சில சமயம் என்னுடன் இங்கு தங்குவதுண்டு. ஆனால் தற்சமயம் அவர் பியூர் கிராமத்தில் உள்ள எங்கள் குடும்ப வீட்டில் இருக்கிறார். லம்போதர் பாபு சந்தேகத்துடன் எங்கள் போர்டு வண்டியை பார்த்தார். சுவாமிஜி, இதுவரை எந்த மோட்டார் வண்டியும் பியூர் வரையிலான உள்நாட்டு பகுதிகளில் ஊடுருவிச் சென்றதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கென்னவோ நீங்கள் எல்லோரும் பேசாமல் ஒரு மாட்டு வண்டியின் குலுக்கல்களை சகித்துக் கொண்டு செல்வது நல்லதாகும் என்றார்.
ஒரே குரலில் நாங்கள் டெட்ராய்ட்டின் கௌரவமாக கருதப்படும் காரினிடம் எங்களுக்குள்ள விசுவாசத்தை தெரிவித்துக் கொண்டோம். இந்த ஃபோர்ட் வண்டி அமெரிக்காவிலிருந்து வருகிறது. வங்காளத்தின் இதயத்துடன் அது பரிச்சயம் செய்து கொள்ளும் வாய்ப்பை கெடுப்பது அவமானம் என்று அவ்வழக்கறிஞரிடம் கூறினேன். கணேசர் உங்களுடன் செல்வாராக, லம்போதர் பாபு சிரித்தபடி கூறினார். மேலும் பவ்யமாக, நீங்கள் அங்கு எப்படியாவது செல்ல முடிந்தால் கிரிபாலா உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைவார் என்பது திண்ணம். அவர் கிட்டத்தட்ட 70 நெருங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருக்கிறார் எனத் தொடர்ந்தார். ஐயா, தயவு செய்து கூறுங்கள், அவர் எதுவும் உண்பதில்லை என்பது முழுதும் உண்மையா? மனத்தின் ஜன்னல்கள் என்று கூறப்படும் அவருடைய கண்களை நான் நேருக்கு நேராக பார்த்தேன். அது உண்மைதான். அவரது பார்வை வெளிப்படையாகவும் கண்ணியமாகவும் இருந்தது. 50 வருடங்களுக்கு மேலாக அவர் ஒரு கவளம் கூட உண்டதை நான் கண்டதில்லை. என் சகோதரி ஏதாவது உணவு உட்கொண்டால் நான் ஆச்சரியப்படுவதை விட அதிகமாக இவ்வுலகம் திடீரென்று அழிந்துவிட நேர்ந்தால் கூட ஆச்சரியப்பட மாட்டேன். பிரபஞ்சத்தில் நேரப்போகாத இந்த 2 சம்பவங்களையும் நினைத்து நாங்கள் உள்ளூர சிரித்தோம். கிரிபாலா தன் யோக பயிற்சிகளுக்காக என்றுமே அணுக முடியாத தனிமையை நாடியதில்லை. லம்போதர் பாபு தொடர்ந்தார். அவர் தன் வாழ்க்கை முழுவதையும் தன் உறவினர்களும் நண்பர்களும் சூழ்ந்தபடியேதான் கழித்திருக்கிறார். கிரிபாலாவின் விசித்திரமான நிலைக்கு அவர்கள் எல்லோருமே இப்பொழுது நன்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். கிரிபாலா திடீரென்று ஏதாவது சாப்பிடுவதாக தீர்மானம் செய்தால் அதில் ஒருவர் கூட திகைப்படையாமல் இருக்க மாட்டார்கள். என் சகோதரி ஓர் இந்து விதவை என்ற முறையில் அதிகம் வெளிவருவதில்லை. என்றாலும் புருலியாவிலும் பியூரிலும் உள்ள எங்கள் சிறு வட்டாரத்தில் அவர் உண்மையிலேயே ஒரு தனிப்பிறவி என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த சகோதரரின் பேச்சில் உண்மை வெளிப்படையாக தெரிந்தது. எங்கள் சிறு குழு அவருக்கு அன்புடன் நன்றி கூறிவிட்டு பியூரை நோக்கி பயணமாயிற்று. நாங்கள் தெருவிலிருந்த ஒரு கடையில் பூரியும் கரியும் வாங்கி சாப்பிட வண்டியை நிறுத்தினோம். திரு ரைட் எளிய இந்து முறையில் கையால் சாப்பிடும் விதமானது வேடிக்கை பார்க்க வந்த சிறுவர்களின் கூட்டத்தை ஈர்த்தது. நல்ல பசி எங்களை நன்கு சாப்பிட வைத்தது. அன்றைய பிற்பகலில் பெரும்பாடு படப்போகிறோம் என்பது அப்போது எங்களுக்கு தெரியாது. எங்கள் வழி வங்காளத்தின் பர்த்வான் பகுதியினுள் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த நெல் வயல்கள் வழியாக கிழக்கு நோக்கி சென்றது. சாலையின் இருமருங்கிலும் பசுமை நிறைந்து கிடந்தது. குடை போன்று விரிந்திருந்த பெரிய மரக்கிளைகளிலிருந்து மைனாக்களும் கோட்டு கழுத்துடைய வானம்பாடிகளும் கூவிய பாட்டொலி காற்றில் மிதந்து வந்த வண்ணம் இருந்தது. அவ்வப்போது சென்ற மாட்டு வண்டியினுடைய அச்சின் கிரிச் சப்தமும், இரும்பு பூணிட்ட மரச்சக்கரங்களின் கடகடவென்ற சப்தமும், மோட்டார் வண்டியின் டயர் சக்கரங்கள் நகரங்களின் ஆடம்பரமான தார் ரோட்டின் மேல் ஏற்படுத்திய ஸ்விஷ் சப்தத்திற்கும் நேர்மாறான ஒலி வேறுபாட்டை தெளிவாக காட்டியது. டிக், நிறுத்து! என் திடீர் வேண்டுகோள் ஃபோர்ட் வண்டியை ஒரு குலுக்கலுடன் தடுத்து நிறுத்தியது. பழுத்து குலுங்கும் அந்த மாமரம் கூவி அழைப்பதை பார்! நாங்கள் ஐவரும் சிறு குழந்தைகளைப் போன்று மாம்பழங்கள் இறைந்து கிடந்த இடத்தை நோக்கி ஓடினோம். அந்த மரம் இரக்கத்துடன் பழுத்த பழங்களையெல்லாம் உதிர்த்து விட்டிருந்தது. எத்தனையோ மாம்பழங்கள் கண்காணாமல் கிடப்பதற்காகவும் நான் விளக்கத் தொடங்கினேன். தங்கள் இனிமையை கட்டாந்தரையில் வீணாக்குவதற்காகவும் பிறக்கின்றன. சுவாமிஜி, இதை போன்று அமெரிக்காவில் இல்லை, அப்படித்தானே? என்னுடைய வங்காள மாணவர்களில் ஒருவனான சைலேஷ் மசுந்தார் சிரித்தபடி வினவினான். இல்லை, மாம்பழங்களும் மன திருப்தியும் நிறைந்தவாறு நான் ஒப்புக்கொண்டேன். மேல் நாட்டில் இந்த பழம் இல்லாதது எனக்கு எவ்வளவு குறை தெரியுமா? மாம்பழங்கள் இல்லாத ஓர் இந்துவின் சொர்க்கத்தை நினைத்து பார்க்கவே முடியாது. நான் ஒரு கல்லை வீசி மேல் கிளையில் இருந்து ஓர் அழகான பழத்தை வீழ்த்தினேன். உஷ்ண பிரதேசத்தின் வெயிலால் கதகதப்பாக இருந்த அமிர்தம் போன்ற பழத்தை சுவைத்தவாறே நான் வினவினேன், டிக், எல்லா புகைப்பட கருவிகளும் வண்டியில் இருக்கின்றனவா? ஆமையா, சாமான் வைக்கும் இடத்தில் உள்ளன.
கிரிபாலா உண்மையான ஒரு மகானாக இருந்தால் நான் அவரை பற்றி மேல்நாட்டில் எழுத விரும்புகிறேன். இது போன்ற எழுச்சியூட்டும் சக்திகள் பெற்ற ஓர் இந்து யோகினியானவர் இம்மாம்பழங்கள் பலவற்றைப் போல் யாரும் அறியாமல் வாழ்ந்து மடியக்கூடாது. நான் அரை மணி நேரத்திற்கும் மேலாகவே சோலைகள் அடர்ந்த அமைதியான அந்த வனாந்தரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன். ஐயா, திரு ரைட் குறிப்பிட்டார், நாம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகவே கிரிபாலா அம்மையாரை அடைந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் புகைப்படம் எடுப்பதற்கேற்ற போதுமான வெளிச்சம் கிடைக்கும். அவர் சிரித்துக்கொண்டே தொடர்ந்தார், மேல்நாட்டவர்கள் எளிதில் நம்ப மாட்டார்கள். படம் எதுவுமில்லாமல் அவர்கள் அந்த அம்மையாரை பற்றி நம்புவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இச்சிறு அறிவுரை ஆட்சேபிக்க முடியாத ஒன்று. நான் என் சபலத்திற்கு மறுப்பு கூறிவிட்டு திரும்ப வண்டியில் ஏறினேன். நீ சொல்வது சரிதான் டிக். விரைந்து சென்ற வண்டியில் நான் பெருமூச்சு விட்டபடி கூறினேன். மேல்நாட்டவர்களின் யதார்த்தவாத கொள்கை பீடத்தில் நான் என் மாம்பழ சொர்க்கத்தை தியாகம் செய்கிறேன். புகைப்படங்கள் நமக்கு அவசியம் வேண்டும். பாதை வரவர மோசமாயிற்று. வழி நெடுக மேடு பள்ளங்கள், கெட்டியாக்கப்பட்ட களிமண் பாலங்கள், முதுமையின் பரிதாபமான பலவீனங்கள். எங்கள் குழு அவ்வப்பொழுது கீழே இறங்கியது. திரு ரைட் சுலபமாக வண்டியை செலுத்துவதற்கு நாங்கள் நால்வரும் பின்னாலிருந்து வண்டியை தள்ளினோம். லம்போதர் பாபு சொல்லியது உண்மைதான். சைலேஷ் அங்கீகரித்தான். கார் நம்மை சுமக்கவில்லை, நாம் தான் காரை சுமக்கிறோம். ஏறுவதும் இறங்குவதுமாக சென்று கொண்டிருந்த எங்கள் சோர்வான வண்டி பிரயாணத்தை அடிக்கடி ஏதாவதொரு கிராமத்தின் தோற்றம் மகிழும்படியாக செய்தது. ஒவ்வொன்றும் விந்தையான எளிமை நிரம்பிய காட்சியாகவே இருந்தது. எங்கள் பாதை பனைமரத் தோப்புகளினூடே வனாந்திர நிழல்கள் இடையே அமைந்திருந்த புராதன மாசுபடாத கிராமங்கள் வழியே வளைந்தும் நெளிந்தும் சென்றது. திரு ரைட் தம் பயணக் குறிப்பில் மே 5, 1936 தேதியில் எழுதியுள்ளார். கூரை வைந்த நெருக்கமாக அமைந்த இந்த மண் குடிசை தொகுதிகளில் வாயிற்கதவுகள் ஏதாவதொரு தெய்வத்தின் பெயரால் அலங்கரிக்கப்பட்டு மிக வசீகரமாக தோன்றுகின்றன. பல சிறு குழந்தைகள் நிர்வாணமாக கள்ளம் கவடமின்றி விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கிராமத்தின் வழியாக மாடுகள் இல்லாமலேயே மிக வேகமாக ஓடும் இந்த பெரிய கருத்த வண்டியை கண்டதும் உற்று பார்க்கின்றனர் அல்லது தலைகால் தெரியாமல் ஓடுகின்றனர். பெண்கள் மறைவிலிருந்து வெறுமனே எட்டி பார்க்கின்றனர். ஆண்கள் சாலையோர மரங்களின் அடியில் சோம்பலுடன் சாவகாசமாக சாய்ந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அசட்டையினூடே ஆர்வமும் தென்படுகிறது. ஓரிடத்தில் எல்லா கிராமத்தவர்களும் அங்குள்ள பெரிய குளத்தில் சந்தோஷமாக குளித்துக் கொண்டிருந்தனர். தங்கள் உடைகளுடனேயே குளித்து பிறகு உலர்ந்த உடைகளை தங்கள் உடல் மேல் போர்த்துக் கொண்டு ஈர உடைகளை களைகிறார்கள். பெண்கள் பெரிய பித்தளை குடங்களில் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு செல்கிறார்கள். அந்த பாதை எங்களை மேடு வரப்புகளின் மீது உல்லாசமாக விரட்டி அழைத்துச் சென்றது. நாங்கள் துள்ளி பாய்ந்தும் ஆடி அசைந்தும் சிறு சிறு நீரோடைகளில் நனைந்தும் முழுதும் செப்பனிடப்படாத வாய்க்கால்களை சுற்றி வளைந்தும் உலர்ந்த மணற்பாங்கான ஆற்றுப்படுகையில் சறுக்கியும் சென்று கடைசியாக மாலை 5 மணி சுமாருக்கு எங்கள் இறுதிக் கட்டமான பியூரின் அருகில் நெருங்கினோம். அந்த சிறு கிராமம் பங்கூரா மாவட்டத்தின் உட்பகுதியில் அடர்ந்த காடுகளின் பாதுகாப்பில் மறைவாக அமைந்துள்ளது. மழைக்காலத்தில் வாய்க்கால்களெல்லாம் நிரம்பி வழிக பாம்பு போன்ற பாதைகள் சேராகிய விஷத்தை உமிழும் போது பயணிகளால் இக்கிராமத்தை அடைய முடியாதபடியாகிவிடும் என கேள்விப்பட்டோம். ஏகாந்தமான வயலில் இருந்த ஒரு கோயிலில் பிரார்த்தனை செய்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தவர்களை எங்களுக்கு வழிகாட்ட முடியுமா என கேட்கப் போக அரைகுறையாக உடையணிந்த 1 டசன் சிறுவர்கள் எங்களை கிரிபாலாவினிடம் கொண்டு செல்லும் ஆவலுடன் எங்களை சூழ்ந்து கொண்டு காரின் பக்கங்களில் தொற்றி ஏறிக்கொண்டார்கள். அந்த பாதை ஈச்சமரத் தோப்பால் சூழப்பட்ட ஒரு சில மண் குடிசைகளை நோக்கிச் சென்றது. ஆனால் நாங்கள் அத்தோப்பை அடைவதற்கு முன்னால் ஃபோர்ட் வண்டி ஓர் அபாயகரமான கோணத்தில் ஒரு கணம் சாய்ந்து மேலெழும்பி கீழே விழுந்தது. அந்த குறுகலான பாதை மரங்கள், குட்டைகள் இவைகளை சுற்றியும் மேடும் பள்ளமும் குண்டும் குழியுமாக இருந்த வழியினூடேயும் சென்றது.
வண்டி ஒரு சிறு புதரின் மேல் சென்று ஒரு மேட்டின் மேல் நின்றுவிட்டது. பெரிய பெரிய மண்கட்டிகளை அகற்றி வண்டியை செலுத்த வேண்டி வந்தது. நாங்கள் மிக எச்சரிக்கையுடனும் மெதுவாகவும் முன்னேறினோம். திடீரென்று வண்டிப்பாதையின் நடுவில் ஒரு புதர்குவியல் தோன்றி பாதையை தடுத்தது. அதனால் நாங்கள் ஒரு செங்குத்தான விளிம்பைச் சுற்றி வளைத்துக் கொண்டும் ஓர் உலர்ந்த குட்டையை கடந்தும் செல்ல வேண்டியிருந்தது. இந்த மீட்பு பணியில் மண்ணை கொத்தியும் வெட்டியும் நீக்கியும் செல்ல வேண்டிய அவசியமாயிற்று. மீண்டும் மீண்டும் பாதை கடப்பதற்கரியதாகி வந்தது. ஆனால் யாத்திரையோ சென்றே ஆக வேண்டும். நூற்றுக்கணக்கான குழந்தைகளும் பெற்றோர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, ஆதரவாக இருந்த சிறுவர்கள் மண்வெட்டிகளை கொண்டு வந்து தடைகளை தகர்த்தனர். கணேசரின் ஆசிகள். சீக்கிரத்திலேயே நாங்கள் நெடுங்காலமாக ஏற்பட்டிருந்த வண்டி சக்கரங்களின் இரட்டை தடத்தின் வழியே மெதுவாக சென்று கொண்டிருந்தோம். பெண்கள் தங்கள் குடிசைகளின் கதவுகள் வழியாக அகன்ற கண்களுடன் எங்களை வேடிக்கை பார்த்தனர். ஆண்கள் பக்கங்களிலும் பின்னாலுமாக வந்து கொண்டிருக்க, குழந்தைகள் ஊர்வலத்தை பெரிதாக்கி உடன் ஓடி வந்து கொண்டிருந்தனர். எங்கள் வண்டிதான் இப்பாதையில் செல்லும் முதல் மோட்டார் வண்டி போலும். இங்கு மாட்டு வண்டி ஒன்றியம்தான் சர்வசக்தி பெற்றிருக்க வேண்டும். அங்கு நாங்கள் ஏற்படுத்திய பரபரப்புதான் எவ்வளவு! ஓர் அமெரிக்கரை ஓட்டுநராக கொண்ட குழு உருமும் ஒரு மோட்டார் வண்டியில் நேரே அவர்களுடைய கிராமப்புற அரணுக்குள்ளே முதலாக செல்வது பழமை வாய்ந்த தனிமை மீதும் புனிதத்தின் மீதும் ஏற்படுத்திய படையெடுப்பாகும். ஒரு குறுகிய சந்தில் நின்ற பொழுது நாங்கள் கிரிபாலாவின் முன்னோர்களின் வீட்டிலிருந்து ஒரு 100 அடிகளுக்குள்ளேயே இருப்பதைக் கண்டோம். நீண்ட கடினமான பாதையுடன் போராடி முடிவாக கரடுமுரடான வழியையும் கடந்து வந்து சேர்ந்த பொழுது நாங்கள் மன நிறைவின் சிலிர்ப்பை உணர்ந்தோம். நாங்கள் செங்கற்களாலும் சுண்ணாம்பினாலும் கட்டப்பட்ட ஒரு பெரிய 2 மாடி கட்டிடத்தை அடைந்தோம். அதை சூழ்ந்திருந்த சிறு குடிசைகளின் நடுவில் அது கம்பீரமாக நின்றது. அந்த வீட்டை பழுது பார்த்து கொண்டிருப்பது அவ்வீட்டை சுற்றிலும் உஷ்ண நாடுகளுக்கே உரித்தான மூங்கில்களால் சாரம் கட்டி இருப்பதிலிருந்து தெரிந்தது. தீவிர எதிர்பார்ப்புகளுடனும் ஆனந்தத்தை அடக்கிக் கொண்டும் நாங்கள் இறைவனின் பசியின்மை என்ற ஸ்பரிசத்தினால் அருளப்பெற்ற ஒருவருடைய வீட்டு வாசலில் திறந்த கதவுகளின் முன்னே நின்றோம். கிராமத்தவர்கள் தொடர்ந்து எங்களை பார்த்து ஆச்சரியத்தினால் வாய் பிளந்த வண்ணம் நின்றனர். சிறியவர்களும் பெரியவர்களும், உடை அணிந்தவர்களும் அணியாதவர்களும் ஒதுங்கியபடியும் அதே சமயத்தில் தெரிந்து கொள்ளும் ஆவலுடனும் இருந்த பெண்களும் மற்றும் ஆண்களும் சிறுவர்களும் சங்கோஜமின்றி எங்களை நெருங்கி வந்து என்றும் நடைபெற்றிராத இக்காட்சியை கண்டவாறு இருந்தனர். சீக்கிரமே குள்ளமான ஓர் உருவம் வாசற்படி அருகில் தென்பட்டது. கிரிபாலா. அவர் மங்கிய ஒரு பொன்னிற பட்டு துணியை வரிந்து கட்டியிருந்தார். இந்தியர்களுக்கே உரித்தான பாணியில் அவருடைய சுதேசி உடையின் மேல் முக்காட்டின் கீழாக அடக்கத்துடனும் தயக்கத்துடனும் எங்களை உற்று பார்த்தபடி முன்னே வந்தார். அவருடைய தலை முக்காட்டின் மறைவிலிருந்து அவரது கண்கள் அக்னி பிழம்பை போல் ஒளிர்ந்தன. இவ்வுலக ஆசாபாச கரைகளிலிருந்து விடுபட்டு அருளும் ஆத்ம ஞானமும் ததும்பிய ஒரு முகத்தால் நாங்கள் வசீகரிக்கப்பட்டோம். அவர் பணிவுடன் முன்வந்து எங்களை பல படங்கள் எடுக்க மௌனமாக அனுமதித்தார். நாங்கள் புகைப்படம் எடுப்பதற்கு வேண்டிய நிலைகளுக்கான உத்திகளை சரிப்படுத்தியதையும் ஒளி ஏற்பாடுகளையும் பொறுமையுடனும் சங்கோஜத்துடனும் ஏற்றுக்கொண்டார். இறுதியாக நாங்கள் இவ்வுலகத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கும் மேலாக உணவோ பானமோ ஏற்காமல் வாழ்ந்திருக்கும் ஒரே பெண்மணியை வருங்கால சந்ததிகளுக்காக அநேக புகைப்படங்களில் பதிவு செய்தோம். தெரசே நொய்மன் கூட 1923 உபவாசம் இருந்து வருகிறார். அவர் எங்கள் முன் தளர்ந்த உடைகளில் தனது கீழ்நோக்கிய பார்வை கொண்ட முகத்தையும் தன் கைகளையும் தன் சிறு பாதங்களையும் தவிர தன் தேகத்தின் எப்பகுதியும் தெரியாதவாறு முழுவதுமாகவே மறைத்துக் கொண்டு நின்ற பொழுது அவர் தாய்மை உணர்வின் உருவென திகழ்ந்தார். அபூர்வமான அமைதியையும் கள்ளமற்ற சமநிலையையும் கொண்ட ஒரு முகம், ஒரு குழந்தையினது போன்று அகன்று துடிக்கும் உதடுகள், பெண்ணுக்குரிய மூக்கு, பளபளக்கும் குறுகிய கண்கள்,
ஆர்வம் மிக்க சிரிப்பு. கிரிபாலாவை பற்றிய திரு ரைட்டின் அபிப்பிராயங்களை நானும் பகிர்ந்து கொள்கிறேன். மென்மையாக ஒளிர்ந்த அவருடைய ஆடையைப் போன்று ஆன்மீகம் அவரை சுற்றி சூழ்ந்திருந்தது. ஓர் இல்லறத்தவர் சந்நியாசியை வணங்கும் வழக்கப்படி அவர் என் முன்னர் விழுந்து வணங்கினார். அவருடைய எளிய கவர்ச்சியும் அமைதியான புன்சிரிப்பும் தேன் போன்ற பிரசங்கத்தை விட அதிக இனிமையான வரவேற்பை எங்களுக்கு அளித்தன. எங்களுடைய புழுதி நிறைந்த பிரயாணம், அதனால் ஏற்பட்ட சிரமம் எல்லாம் மறந்தே போய்விட்டது. அச்சிறு யோகினி திண்ணையில் சப்பனமிட்டு அமர்ந்தார். அவருடைய வயதின் அடையாளங்கள் தென்பட்டாலும் அவர் நலிந்திருக்கவில்லை. அவருடைய மாநிற மேனி தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் தென்பட்டது. அம்மையே, நான் வங்காளியில் கூறினேன். கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த யாத்திரையை பற்றி ஆவலாக நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் தங்கள் புனித வாழ்க்கையை பற்றி ஸ்திதிலால் நந்தி பாபு மூலமாக கேள்விப்பட்டேன். அவர் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையை அசைத்து, ஆமாம், நவாப்கஞ்சில் என்னுடைய அடுத்த வீட்டுக்காரராக இருந்த நல்ல மனிதர் என்று கூறினார். அவ்வருடங்களில் நான் கடல் கடந்து சென்று விட்டேன். ஆனால் எப்பொழுதாவது உங்களை பார்க்க வேண்டுமென்ற என் திட்டத்தை நான் என்றுமே மறந்ததில்லை. நீங்கள் இங்கு யாருக்கும் தெரியாமல் நடத்தி கொண்டிருக்கும் உன்னத நாடகமானது தெய்வீக உள் உணர்வை பற்றி பல காலமாக மறந்துவிட்டிருக்கும் இந்த உலகின் முன்னர் வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும். அந்த யோகினி ஒரு நிமிடம் தன் கண்களை உயர்த்தி அமைதியான ஆர்வத்துடன் புன்னகைத்தார். பாபாவிற்கு, அதாவது மதிப்பிற்குரிய தந்தைக்கு நன்கு தெரியும். அவர் பணிவுடன் பதிலளித்தார். அவர் தவறாக புரிந்து கொள்ளாததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். யோகிகளும் யோகினிகளும் விளம்பரப்படுத்தப்படுவதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை ஒருவர் ஒருபோதும் அறிய முடியாது. பொதுவாக அவர்கள் விளம்பரத்தை வெறுத்து ஆழ்ந்த ஆத்ம ஆராய்ச்சியை மௌனமாக தொடரவே விரும்புகிறார்கள். சரியான சமயம் வந்ததும் ஞானத்தை தேடுபவர்களின் நலனுக்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு அந்தராத்மாவின் அனுமதி கிடைக்கிறது. அம்மா, நான் தொடர்ந்தேன். அப்படியெனில் உங்களை அநேக கேள்விகள் கேட்டு தொந்தரவு செய்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு விருப்பமான கேள்விகளுக்கு மட்டும் பதிலளியுங்கள். உங்கள் மௌனத்தையும் கூட நான் புரிந்து கொள்வேன். கருணையுடன் கூடிய சைகையாக அவர் தன் கைகளை விரித்தார். எனக்கு பதிலளிக்க மிக்க மகிழ்ச்சியே. ஆனால் என்னை போன்ற ஒரு சாதாரணமானவள் திருப்திகரமான பதில்களை கூற முடியுமா என்றுதான் பார்க்கிறேன் என்றார். ஓ, இல்லவே இல்லை. நீங்கள் சாதாரணமானவர் இல்லை. நான் உண்மையாக மறுத்தேன். நீங்கள் ஓர் உயர்ந்த ஆத்மா. நான் எல்லோருக்கும் பணிவான சேவகி. அவர் விசித்திரமாக தொடர்ந்தார். நான் சமைத்து எல்லோருக்கும் உணவு அளிப்பதை விரும்புகிறேன். உணவே உட்கொள்ளாத யோகினிக்கு ஓர் அதிசயமான பொழுதுபோக்கு என்று நான் நினைத்தேன். எனக்கு உங்கள் வாயால் சொல்லுங்கள் அம்மா, நீங்கள் ஆகாரமே இல்லாமல் வாழ்கிறீர்களா? அது உண்மைதான். அவர் சில வினாடிகளுக்கு மௌனமாக இருந்தார். அவருடைய அடுத்த குறிப்பு அவர் சிரமப்பட்டு மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருந்ததை காட்டியது. 12 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆன வயதிலிருந்து என் தற்கால வயதான 68 வரைக்கும் கிட்டத்தட்ட 56 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம் நான் ஆகாரம் உண்டதோ அல்லது பானம் அருந்தியதோ இல்லை. சாப்பிட வேண்டுமென்று எப்பொழுதுமே சபலம் தோன்றியதில்லையா? சாப்பிட வேண்டுமென்ற விருப்பம் தோன்றினால் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அவர் இந்த வெளிப்படையான உண்மையை எளிய முறையில் ஆனால் கௌரவமாக கூறினார். ஒவ்வொரு நாளும் 3 வேளை உணவை சுற்றியே வட்டமிடும் இவ்வுலகிற்கு நன்கு தெரிந்த உண்மை. ஆனாலும் நீங்கள் எதையோ சாப்பிடத்தான் செய்கிறீர்கள். என் குரலில் ஒரு மறுப்பு தொனி ஒலித்தது. நிச்சயமாக. அவர் வெகு சீக்கிரம் புரிந்து கொண்டு புன்முறுவலித்தார். உங்கள் ஆகாரம் காற்று மற்றும் சூரிய ஒளி இவைகளின் சூட்சுமமான சக்தியினின்றும், மேலும் முகுளத்தின் மூலம் உங்கள் உடலுக்கு சக்தியூட்டும் பிரபஞ்ச சக்தியினின்றும் கிடைக்கிறதல்லவா?
பாபாவுக்கு தெரிந்தே இருக்கிறது. மறுபடியும் அவர் ஒப்புக்கொண்டார். அவரது தன்மை சாந்தமாகவும் மென்மையாகவும் இருந்தது. அம்மா, தயவு செய்து எனக்கு உங்கள் ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி கூறுங்கள். அது இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் மற்றும் கடல் கடந்த நாடுகளில் உள்ள நம் சகோதர சகோதரிகளுக்கும் கூட மிகுந்த ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாகும். கிரிபாலா தன் வழக்கமான தயக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு சாவகாசமாக பேசுவதற்கு தயாரானார். அப்படியே ஆகட்டும். அவர் குரல் தாழ்ந்தும் உறுதியாகவும் இருந்தது. நான் இந்த வனப்பிரதேசத்தில்தான் பிறந்தேன். என் குழந்தை பருவத்தில் நான் திருப்தி செய்யப்பட முடியாத பசியை கொண்டிருந்தேன் என்பது ஒன்றை தவிர வேறு குறிப்பிடத்தக்க அம்சம் எதுவும் இல்லை. எனக்கு சுமார் 9 வயதான பொழுது திருமணம் நிச்சயமாயிற்று. என் தாயார் என்னை அடிக்கடி எச்சரித்து வந்தார். குழந்தாய், உன் பேராசையை கொஞ்சம் அடக்க பழகிக்கொள். நீ முன்பின் அறியாத மனிதர்களுடன் உன் கணவரின் குடும்பத்தில் வாழ வேண்டி வரும் பொழுது நீ உன் நேரமெல்லாம் சாப்பிடுவதைத் தவிர வேறு எதையுமே செய்யாவிட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர் எதிர்நோக்கிய அந்த பேராபத்து வரவே செய்தது. நான் நவாப்கஞ்சிலுள்ள என் கணவரின் உறவினருடன் சேர்ந்து வசிக்கத் தொடங்கிய பொழுது எனக்கு வயது 12 தான். என் மாமியார் காலை, மதியம், மாலை என்று விடாமல் என் பெருந்தீனி வழக்கத்தை பற்றி குறை கூறி அவமானப்படுத்திய வண்ணம் இருந்தார். இருந்தாலும் அவருடைய வசவுகள் மறைமுகமான ஆசிகளாகிவிட்டன. அவை செயலற்றிருந்த என் ஆன்மீக சுபாவங்களை தூண்டிவிட்டன. ஒரு நாள் காலை அவரது கேலி இரக்கமற்றதாயிருந்தது. உடனே மிக்க வேதனையடைந்து, நான் உயிரோடு இருக்கும் வரை உணவை தொடமாட்டேன் என்பதை சீக்கிரமே உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்றேன். என் மாமியார் கேலியாக சிரித்தார். அப்படியா? அதிகமாக கொட்டிக்கொள்ளாமலே உன்னால் வாழ முடியாத பொழுது உணவே இல்லாமல் எப்படி இருப்பாய்? இந்த குறிப்பிற்கு பதில் கொடுக்கவே முடியவில்லை. இருந்தாலும் இரும்பையொத்த ஒரு கடினமான தீர்மானம் என் மனத்தில் உண்டாயிற்று. தனியான ஓரிடத்தில் நான் என் இறைவனை நாடினேன். இறைவனே, உணவினால் அல்லாமல் உன் ஒளியினால் உயிர் வாழும் வழியை எனக்கு உபதேசிக்கக்கூடிய ஒரு குருவை அனுப்பு என்று இடைவிடாமல் பிரார்த்தனை செய்தேன். ஒரு பேரானந்தம் என்னை சூழ்ந்தது. ஓர் அருள் சக்தியால் கட்டுண்டு கங்கை கரையிலுள்ள நவாப்கஞ்ச் படித்துறையை நோக்கி சென்றேன். வழியில் நான் என் கணவர் குடும்பத்தின் புரோகிதரை சந்தித்தேன். புரோகிதர் அவர்களே, நான் நம்பிக்கையுடன் கூறினேன், தயவு செய்து சாப்பிடாமல் எப்படி உயிர் வாழ்வதென்று கூறுங்களேன். அவர் எந்த பதிலும் கூறாமல் என்னை உற்று நோக்கினார். முடிவில் சமாதானப்படுத்தும் வகையில், குழந்தாய், இன்று மாலை கோயிலுக்கு வா, உனக்காக விசேஷ வைதீக சடங்கு ஒன்று செய்கிறேன் என்றார். நான் தேடிக்கொண்டிருந்தது பட்டும் படாததுமான இம்மாதிரியான பதில் இல்லை. நான் படித்துறையை நோக்கி என் நடையை தொடர்ந்தேன். காலை கதிரவன் தண்ணீரை துளைத்துக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு புனித உபதேசத்திற்கு தயாராவது போன்று நான் கங்கையில் நீராடி என்னை புனிதமாக்கிக் கொண்டேன். நான் ஈர உடையுடன் நதிக்கரையை விட்டு புறப்பட்டவுடன் பட்டப்பகலின் வெளிச்சத்தில் என் குரு என் முன்னே தோன்றினார். அன்புள்ள சிறுமியே, மிகுந்த அன்பும் தயையும் நிறைந்த குரலில் அவர் கூறினார், உன் அவசரமான பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இறைவனால் இங்கே அனுப்பப்பட்ட உனது குரு நான். வழக்கமில்லாத இவ்விதமான பிரார்த்தனையின் தன்மை அவரை வெகுவாக தொட்டுவிட்டது. இன்றிலிருந்து நீ சூட்சும ஒளியினால் வாழ்வாய். உன் உடல் அணுக்கள் எல்லையற்ற மின்னோட்டத்தினால் புத்துணர்வு பெறும். கிரிபாலா மௌனமானார். நான் திரு ரைட்டின் எழுதுகோலையும் குறிப்பேட்டையும் எடுத்து அவருக்கு தெரிவதற்காக சில குறிப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன். அந்த யோகினி தன் கதையை தொடர்ந்தார். அவரது மென்மையான குரல் கேட்பதற்கு கூட இயலாதவாறு இருந்தது. படித்துறை காலியாக இருந்தது. ஆனால் என் குரு நீராட வரும் எவரும் எங்களை தொந்தரவு செய்யா வண்ணம் எங்களை சுற்றி ஒரு காக்கும் ஒளிவட்டத்தை உண்டு பண்ணினார். மனிதர்களுடைய ஸ்தூல ஆகாரத்தையே சார்ந்து இருப்பதிலிருந்து உடலை விடுவிக்கும்படியான ஒரு கிரியா உத்தியை அவர் எனக்கு உபதேசித்தருளினார். அந்த உத்தியில்
ஒரு மந்திர பிரயோகமும் சாதாரண மனிதர் செய்ய முடியாத ஒரு கடினமான சுவாச பயிற்சியும் அடங்கியுள்ளது. மருந்தோ மாயமோ இல்லை, கிரியாவை தவிர எதுவும் இல்லை. ஓர் அமெரிக்க பத்திரிகை நிருபர் போன்ற முறையில் அவர் அறியாமலேயே எனக்கு கற்பித்த செயல்முறையை அனுசரித்து உலகிற்கு பின்னால் உபயோகப்படலாம் என நினைத்து நான் கிரிபாலாவிடம் அநேக விஷயங்களை பற்றிய கேள்விகள் கேட்டேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கூறியவைகளிலிருந்து தெரிந்த விவரங்கள் பின்வருமாறு. எனக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை. பல வருடங்களுக்கு முன்பே நான் விதவையானேன். என் நித்திரை மிக சொற்பமானது. ஏனெனில் எனக்கு தூங்குவதும் விழித்திருப்பதும் ஒன்றுதான். பகல் வேளைகளில் வீட்டு வேலைகளை கவனித்துவிட்டு இரவில் தியானம் செய்கிறேன். பருவந்தோறும் ஏற்படும் காலநிலையின் மாறுதல்களை நான் மிக கொஞ்சமாகவே உணர்கிறேன். என்றும் நான் நோய்வாய்ப்பட்டதில்லை. எந்த வியாதியையும் அனுபவித்ததும் இல்லை. தற்செயலாக ஏதாவது காயம் ஏற்பட்டால் மிக சொற்பமான வலியே எனக்கு உண்டாகிறது. எனக்கு உடலின் கழிவுப் பொருட்கள் கிடையாது. என் இதயத் துடிப்பையும் சுவாசத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியும். நான் அடிக்கடி என் குருவையும் மற்ற மகான்களையும் மனக்காட்சியில் காண்பதுண்டு. அம்மா, நான் கேட்டேன், நீங்கள் ஏன் ஆகாரமில்லாமல் வாழக்கூடிய இம்முறையை மற்றவர்களுக்கு உபதேசிக்க கூடாது? உலகில் பசியால் வாடும் கோடிக்கணக்கான மக்களுக்கான என் பேரவா நிறைந்த நம்பிக்கைகள் சீக்கிரமே தகர்த்தெறியப்பட்டன. இல்லை, அவர் தலையை அசைத்தார். நான் என் குருவால் இந்த ரகசியத்தை வெளியிடக்கூடாது என்று மிக கண்டிப்பாக உத்தரவிடப்பட்டிருக்கிறேன். இறைவனுடைய படைப்பின் நாடகத்தில் தலையிடுவதில் அவருக்கு விருப்பமில்லை. நான் அநேக மக்களுக்கு சாப்பிடாமல் இருக்க கற்றுக் கொடுத்து விட்டால் விவசாயிகள் எனக்கு நன்றி சொல்ல மாட்டார்கள். மணமும் சுவையும் மிகுந்த பழங்கள் புசிப்பார் யாருமின்றி உபயோகமற்று தரையில் கிடக்கும். துன்பம், பசி, வியாதி இவையெல்லாம் நம் கர்ம வினையின் சாட்டைகளாகும். இவைதான் நம்மை கடைசியில் வாழ்வின் உண்மையான பொருளை தேடத் தூண்டுகின்றன. அம்மா, நான் மெதுவாக கேட்டேன், உணவு உண்ணாமல் வாழ்வதற்கு உங்களை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்ததன் பயன் என்னவோ? மனிதன் ஆத்மா என்பதை நிரூபிக்கத்தான். அவரது முகம் ஞானத்தால் ஒளிர்ந்தது. தெய்வீகத்தில் முன்னேறும் பொழுது அவன் உணவினால் அல்லாமல் நிரந்தர ஒளியினால் வாழ படிப்படியாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகத்தான். அந்த யோகினி தீவிரமானதொரு தியான நிலையில் ஆழ்ந்தார். அவரது பார்வை உள்நோக்கி திருப்பப்பட்டது. அவரது கண்களின் மென்மையான ஆழங்கள் உணர்ச்சி அற்றவைகளாயின. சுவாசமற்ற ஆனந்தமான நிலையை அடைவதற்கு முன்னோடியாக அவர் ஒருவித பெருமூச்செறிந்தார். கொஞ்ச நேரம் அவர் கேள்வியற்றதொரு வெளியாகிய உள் ஆனந்தத்தின் சொர்க்கத்திற்கு பறந்து விட்டிருந்தார். உஷ்ண பிரதேச இருள் படர்ந்தது. ஒரு சிறு மண்ணெண்ணெய் விளக்கின் மினுக் மினுக்கென்ற ஒளி நிழலில் மௌனமாக அமர்ந்திருந்த பல கிராமத்தவர்களின் மீது படர்ந்தது. அந்த மிருதுவான இரவில் தூரத்தில் இருந்த குடிசைகளின் விளக்கு வெளிச்சமும் பாயும் மின்மினி பூச்சிகளும் பிரகாசமான இன்னதென்று அறியப்படாத அச்சமூட்டும் தோற்றங்களை உண்டு பண்ணின. அது வேதனை தரும் பிரிவு நேரமாயிற்று. மெதுவான களைப்பூட்டும் ஒரு பயணம் எங்களை எதிர்நோக்கியிருந்தது. கிரிபாலா, நான் அந்த யோகினி கண்களை திறந்ததும் கூறினேன், தயவு செய்து எனக்கு உங்கள் அடையாளமாக ஏதாவது கொடுங்கள். உங்கள் புடவையின் ஒரு துண்டாக இருந்தாலும் சரி. அவர் காசிப்பட்டின் ஒரு சிறிய துண்டுடன் சீக்கிரமே திரும்பினார். அதை கையில் வைத்து நீட்டியபடி திடீரென்று தரையில் விழுந்து வணங்கினார். அம்மா, நான் பக்தி கலந்த மரியாதையுடன் கூறினேன், அதைவிட என்னை உங்களது புனித பாதங்களில் விழுந்து வணங்க அனுமதியுங்கள். அத்தியாயம் 47. நான் மேலை நாட்டிற்கு திரும்புகிறேன். நான் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் அநேக யோக பாடங்களை போதித்திருக்கிறேன். ஆனாலும் ஓர் இந்து என்ற முறையில்
ஆங்கில மாணவர்களுக்கு பாடம் போதிப்பதில் நான் அசாதாரணமான மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். என் லண்டன் வகுப்பு அங்கத்தினர்கள் ரசித்து சிரித்தார்கள். எங்கள் யோக அமைதியை எந்த அரசியல் குழப்பங்களும் பாதிக்கவில்லை. இந்தியா இப்பொழுது புனிதமான ஒரு நினைவு மட்டுமே. இது 1936 வருடம் செப்டம்பர் மாதம். 16 மாதங்களுக்கு முன் மறுபடியும் லண்டனுக்கு வந்து உரை நிகழ்த்துவதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டி நான் இங்கிலாந்தில் இருந்தேன். யோகத்தின் அமரத்துவ உபதேசங்களுக்கு இங்கிலாந்தும் செவிசாய்க்கிறது. நான் தங்கியிருந்த கிராஸ்வெனர் ஹவுஸ் என்ற இடத்தில் நிருபர்களும் செய்திச் சுருள் புகைப்பட நிபுணர்களும் மொய்த்திருந்தனர். செப்டம்பர் 29 ஒயிட்ஃபீல்டு காங்கிரிகேஷனல் சர்ச்சில் உலக மதங்கள் தோழமை குழுவின் பிரிட்டிஷ் தேசிய கழகம், அதாவது த பிரிட்டிஷ் நேஷனல் கவுன்சில் ஆஃப் வேர்ல்டு ஃபெலோஷிப் ஆஃப் ஃபெய்த் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்தில் நான் நட்புறவில் நம்பிக்கை நாகரிகத்தை எப்படி காப்பாற்ற முடியும் என்ற கடினமான விஷயத்தை பற்றி சொற்பொழிவாற்றினேன். கேக்ஸ்டன் ஹாலில் 8 மணிக்கு நான் ஆற்றிய சொற்பொழிவுகளின் போது கூட்டம் நிரம்பி வழிந்தது. இங்கு இடம் கிடைக்காதவர்கள் 2 இரவுகள் நான் 9:30 மணிக்கு வின்ஸ்டர் ஹவுஸ் ஹாலில் ஆற்றிய 2வது சொற்பொழிவுக்காக காத்திருந்தனர். அதைத் தொடர்ந்து வந்த வாரங்களில் யோக வகுப்புகளுக்கு வருபவர்களின் கூட்டம் மிக மிக அதிகமாகிவிட்டதால் திரு ரைட் அவ்வகுப்புகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டியிருந்தது. ஆன்மீக உறவில் ஆங்கிலேயர்களின் உறுதிப்பாடு போற்றத்தக்க முறையில் வெளிப்படுகிறது. லண்டன் யோக மாணவர்கள் நான் அங்கிருந்து கிளம்பிய பிறகு செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் மையம் ஒன்றை தாங்களாகவே விசுவாசத்துடன் முறையாக அமைத்துக் கொண்டனர். கடுமையான போர் நடந்த வருடங்களிலும் அங்கு வாரந்தோறும் தியான கூட்டங்களை நடத்தினர். இங்கிலாந்தில் இருந்த வாரங்கள் மறக்க முடியாதவை. லண்டனில் பல நாட்கள் சுற்றுலா சென்றது. அதன் பிறகு அழகிய கிராமப்புறங்களுக்கு சென்றது. திரு ரைட்டும் நானும் எங்கள் நம்பிக்கைக்கு உகந்த போர்டு வண்டியை பிரிட்டிஷ் சரித்திரத்தில் பெயர் பெற்ற பெரும் கவிஞர்களும் வீரர்களும் பிறந்த இடங்களையும் கல்லறைகளையும் சென்று பார்ப்பதற்கு உபயோகப்படுத்தினோம். எங்கள் சிறு குழு பிரமன் என்ற கப்பலில் அக்டோபர் மாத இறுதியில் சவுத்தாம்ப்டனிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணமாயிற்று. நியூயார்க் துறைமுகத்தின் கம்பீரமான சுதந்திர தேவி சிலையின் காட்சியால் ஏற்பட்ட ஆனந்த உணர்ச்சி தொண்டையை அடைத்தது. போர்டு வண்டி புராதன தேசங்களில் செய்த கடினமான சஞ்சாரங்களினால் கொஞ்சம் தேய்வடைந்திருந்தாலும் இன்னும் வலிமையாகவே இருந்தது. அது கண்டத்தின் குறுக்காகச் சென்று கலிபோர்னியாவை அடைய வேண்டிய நெடும் பயணத்தை தன் பாங்கிலேயே ஏற்றுக்கொண்டது. 1936 இறுதியில் இதோ மவுண்ட் வாஷிங்டன் மையம். வருடக்கடைசி விடுமுறை தினங்கள் லாஸ் ஏஞ்சலிஸ் மையத்தில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 24 ஆன்மீக கிறிஸ்துமஸ் அன்று 8 மணி நேரம் கூட்டு தியானம் செய்து மறுநாள் சமூக கிறிஸ்துமஸ் விருந்துடன் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வருடம் உலகம் சுற்றி வந்த 3 பயணிகளுக்கு நல்வரவு கொடுப்பதற்காக வேண்டி வெகு தூரத்திலிருந்து வந்த அன்பான நண்பர்கள் மற்றும் மாணவர்களின் வருகையினால் கொண்டாட்டங்கள் மிக விமரிசையாக அமைந்திருந்தன. கிறிஸ்துமஸ் தின விருந்தில் 15,000 மைல்கள் தூரத்திலிருந்து இந்த மகிழ்ச்சியான வேளைக்கென்றே கொண்டு வரப்பட்ட தின்பண்டங்கள் அடங்கியிருந்தன. காஷ்மீரத்திலிருந்து குச்சி காளான்கள், டப்பாவில் அடைத்த ரசகுல்லா மற்றும் மாம்பழக்கூழ், பப்படம், ஐஸ்கிரீமில் வாசனை சேர்ப்பதற்காக இந்தியாவில் மலரும் குங்குமப்பூவிலிருந்து எடுத்த ஒரு வகை எண்ணெய் முதலியனவாகும். அன்று மாலை ஜொலித்துக் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் மரத்தைச் சுற்றி கும்பலாக நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். பக்கத்தில் இருந்த கணப்பில் வாசனை பொருந்திய சைப்ரஸ் கட்டைகள் எரிந்து கொண்டிருந்தன. பரிசு நேரம். இப்புவியின் தொலைதூர மூலைகளிலிருந்து பாலஸ்தீனம், எகிப்து, பாரதம், இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலியிலிருந்து பரிசுகள். எவ்வளவு சிரமத்துடன் திரு ரைட் ஒவ்வொரு வெளிநாட்டு சந்திப்பிலும்
அமெரிக்காவில் உள்ள பிரியமுள்ள நண்பர்களுக்காக கொண்டு செல்லும் பொக்கிஷங்களை திருட்டு கைகள் கவர்ந்துவிடக் கூடாதென கவனமாக பெட்டிகளை எண்ணி வைத்திருந்தார். புண்ணிய பூமியான பாலஸ்தீனத்திலிருந்து கலை வேலைப்பாடுடன் கூடிய புனித ஆலிவ் மரத்தாலான பெயர் பலகைகள், பெல்ஜியம் மற்றும் ஹாலந்திலிருந்து நுட்பமான பின்னல் மற்றும் பூத்தையல் வேலைப்பாடுகள் நிறைந்த ஆடைகள், பாரசீக கம்பளங்கள், நேர்த்தியாக நெய்யப்பட்ட காஷ்மீர சால்வைகள், மைசூரிலிருந்து என்றும் மனம் வீசும் சந்தனமர தாம்பாளங்கள், மத்திய மாகாணங்களிலிருந்து சிவனுடைய நந்தியின் கண் எனப்படும் கற்கள், வெகு காலத்திற்கு முன்பிருந்த ராஜவம்சத்தினரின் இந்திய நாணயங்கள், கல்லிழைத்த பூச்சாடிகள் மற்றும் கிண்ணங்கள், சிறு சிறு பொம்மைகள், சித்திர திரைச்சீலைகள், கோயிலுக்கான ஊதுபத்திகள் மற்றும் வாசனைப் பொருட்கள், அச்சு வேலை செய்யப்பட்ட சுதேசி பருத்தி துணிகள், அரக்கு வேலைப்பாடமைந்த பொருட்கள், மைசூர் யானை தந்தத்தில் செதுக்கிய பொருட்கள், ஆர்வத்தை தூண்டும் நீண்ட விரல் கொண்ட பாரசீக காலணிகள், மிக புராதனமான ஒளியூட்ட பெற்ற கைப்பிரதிகள், வெல்வெட்டுகள், ஜரிகை வேலைப்பாடமைந்த பட்டாடைகள், காந்தி குல்லாய்கள், மண்பாண்டங்கள், தளவரிசை கற்கள், வேலைப்பாடு அமைந்த பித்தளை பொருட்கள், பிரார்த்தனையின் போது உபயோகிக்கும் கம்பளங்கள், 3 கண்டங்களிலிருந்தும் வந்த செல்வங்கள், மரத்தடியிலிருந்த மிக பெரிய குவியலிலிருந்து நேர்த்தியாக சுற்றி வைக்கப்பட்டிருந்த பொட்டலங்களை நான் ஒவ்வொன்றாக எடுத்து விநியோகித்தேன். சகோதரி ஞானமாதா, இனிமையான முகத்தோற்றமும் ஆழ்ந்த ஞானமும் பெற்ற புனிதமான அமெரிக்க மாதுவிடம் நான் ஒரு நீண்ட பெட்டியை அளித்தேன். நான் அங்கு இல்லாத சமயத்தில் அவர்தான் மவுண்ட் வாஷிங்டன் மையத்தின் பொறுப்பை ஏற்றிருந்தார். மெல்லிய காகிதச் சுற்றிலிருந்து அவர் பொன்னிறமான ஒரு காசி பட்டுப்புடவையை எடுத்தார். நன்றி ஐயா, இது பாரதத்தின் அற்புதத்தை என் கண்முன் கொண்டு வருகிறது. திரு டிக்கின்சன், அடுத்த பொட்டலத்தில் நான் கல்கத்தா பஜார் ஒன்றில் வாங்கிய ஒரு பரிசு இருந்தது. திரு டிக்கின்சனுக்கு இது பிடிக்கும் என்று நான் அப்பொழுது எண்ணினேன். திரு டிக்கின்சன் 1925ஆம் ஆண்டு மவுண்ட் வாஷிங்டன் மையம் ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கும் விஜயம் செய்யும் ஓர் அன்பான சீடர். இந்த 11வது வருடாந்திர கொண்டாட்டத்தில் அவர் அந்த நீண்ட பொட்டலத்தின் ரிப்பன்களை பிரித்தபடி என் முன் நின்றார். வெள்ளி கிண்ணம். உணர்ச்சி பெருக்கில் தவித்தவாறு அவர் அந்த உயரமான பருக பயன்படும் கிண்ண பரிசை உற்று நோக்கினார். அவர் ஒருவித திகைப்புடன் சிறிது தூரத்தில் சென்று அமர்ந்தார். நான் சாண்டா கிளாஸ் பாத்திரத்தை மறுபடி ஏற்பதற்கு முன்னால் அவரை நோக்கி அன்புடன் முறுவலித்தேன். அம்மகிழ்ச்சி நிறைந்த மாலை நேரம் அனைத்து பரிசுகளையும் அளிக்கும் ஆண்டவனுக்கு செய்த பிரார்த்தனையுடன் முடிந்தது. பிறகு எல்லோருமாக சேர்ந்து கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடினோம். பின்னர் சிறிது நேரம் கழித்து திரு டிக்கின்சனும் நானும் ஒன்றாக சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். ஐயா, அவர் கூறினார், இந்த வெள்ளி கிண்ணத்திற்காக தயவு செய்து இப்பொழுது என்னை நன்றி கூற விடுங்கள். கிறிஸ்துமஸ் இரவன்று எனக்கு வார்த்தைகளே அகப்படவில்லை. நான் அந்த பரிசை உங்களுக்காகவே வாங்கி வந்தேன். 43 வருடங்களாக நான் அந்த வெள்ளி கிண்ணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்குள்ளேயே மறைத்து வைத்திருந்த அது ஒரு நீண்ட கதை. திரு டிக்கின்சன் என்னை சங்கோஜத்துடன் நோக்கினார். அதன் தொடக்கம் சட்டென நிகழ்ந்தது. நான் நீரில் மூழ்கிக் கொண்டிருந்தேன். நெப்ராஸ்காவில் உள்ள ஒரு சிறு நகரத்தில் என் தமையன் என்னை 15 அடி ஆழமுள்ள குளத்தில் விளையாட்டாக தள்ளிவிட்டான். எனக்கு அப்பொழுது 5 வயதுதான். 2வது தடவையாக நான் தண்ணீருக்கு அடியில் மூழ்க இருந்த பொழுது ஜொலிக்கும் பல வண்ண ஒளி ஒன்று எல்லா இடத்தையும் நிரப்பியவாறு தோன்றியது. அதன் மத்தியில் நம்பிக்கை அளிக்கும் புன்னகையுடனும் சாந்தமான கண்களுடனும் கூடிய ஒரு மனித உருவம். என் உடல் 3வது தடவையாக நீருக்குள் மூழ்கும் பொழுது என் சகோதரனின் தோழர்களுள் ஒருவன் ஒரு நீண்ட மெல்லிய அலரி மரத்தை வளைத்து மிக கீழாக அமிழ்த்தி தவிக்கும் என் விரல்களால் வாகாக அதை பற்றி கொள்ள வழிகோலினான். பிறகு அந்த சிறுவர்கள் என்னை தூக்கி கரையில் போட்டு எனக்கு வேண்டிய முதலுதவி சிகிச்சை தந்தனர்.
12 வருடங்கள் கழித்து 17 வயது இளைஞனாக நான் சிகாகோவிற்கு என் அன்னையுடன் விஜயம் செய்தேன். அது 1893 ஆண்டு செப்டம்பர் மாதம். உலக சர்வமத மகாசபை கூட்டம், வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் நடந்து கொண்டிருந்தது. அன்னையும் நானும் ஒரு முக்கியமான வீதியில் நடந்து கொண்டிருக்கையில் நான் மறுபடியும் சக்தி வாய்ந்த அந்த ஒளி வீச்சைக் கண்டேன். சில அடிகளுக்கு அப்பால் நான் பல வருடங்களுக்கு முன்னால் கண்ட காட்சியில் தோன்றிய அதே மனிதர் சாவகாசமாக நடந்து கொண்டிருப்பதைக் கண்டேன். அவர் ஒரு பெரிய அரங்கத்தை அடைந்து அதனுள் நுழைந்து மறைந்தார். அம்மா, நான் கூறினேன். நான் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருந்த பொழுது தோன்றியவர் அந்த மனிதர்தான். நாங்கள் இருவரும் அவசரமாக அந்த கட்டிடத்தில் நுழைந்தோம். அந்த மனிதர் பிரசங்கம் செய்யும் மேடையில் அமர்ந்திருந்தார். சீக்கிரமே நாங்கள் அவர்தான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் சுவாமி விவேகானந்தர் என்று அறிந்தோம். ஆன்மாவை தூண்டக்கூடிய சொற்பொழிவை அவர் ஆற்றிய பிறகு அவரை சந்திக்க நான் முன்னே சென்றேன். அவர் என்னை பார்த்து நாங்கள் ஏதோ பழைய நண்பர்கள் என்பது போன்று கருணையுடன் புன்னகைத்தார். நான் மிக சிறியவனாயிருந்ததினால் என் உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் மனத்துள் அவர் எனக்கு குருவாக இருக்க முன் வருவாரோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் என் எண்ணத்தை அறிந்து கொண்டார். இல்லை என் மகனே, நான் உன் குரு அல்ல. விவேகானந்தர் தன்னுடைய அழகான ஊடுருவும் கண்களால் என் கண்களை ஆழ்ந்து நோக்கினார். உன் குரு பின்னால் வருவார். அவர் உனக்கு வெள்ளி கிண்ணம் ஒன்றை அளிப்பார். சற்று பொறுத்து அவர் புன்னகையுடன் தொடர்ந்தார். இப்பொழுது நீ தாங்கிக் கொள்ள முடிவதை விட அதிகமான அருளாசிகளை அவர் உன்மீது பொழிவார். சில நாட்களில் நான் சிகாகோவை விட்டு புறப்பட்டேன். திரு டிக்கின்சன் தொடர்ந்தார். பின்னர் அந்த மகா விவேகானந்தரை மறுபடியும் பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் கூறிய ஒவ்வொரு சொல்லும் என் அடிமனதின் உள்ளே அப்படியே அழிக்க முடியாதவாறு பதிந்து விட்டது. வருடங்கள் கழிந்தன. எந்த குருவும் தோன்றவில்லை. 1925 வருடம் ஓரிரவு இறைவன் என் குருவை அனுப்ப வேண்டுமென்று ஆழ்ந்து பிரார்த்தித்தேன். ஒரு சில மணி நேரம் கழிந்த பிறகு மெல்லிய இன்னிசை ஒலிகளால் நான் நித்திரையிலிருந்து எழுப்பப்பட்டேன். விண்ணுலகத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் புல்லாங்குழலுடனும் மற்ற வாத்தியங்களுடனும் என் முன் தோன்றினார்கள். வியக்கத்தக்க இன்னிசையால் காற்றை நிரப்பிய பின்னர் அந்த தேவர்கள் மெதுவாக மறைந்தனர். மறுநாள் மாலை இங்கு லாஸ் ஏஞ்சலிஸில் உங்கள் சொற்பொழிவுகளில் ஒன்றை முதன்முதலாக கேட்டேன். அப்பொழுது என் பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டதை தெரிந்து கொண்டேன். நாங்கள் மௌனமாக ஒருவரை ஒருவர் நோக்கி புன்னகை புரிந்து கொண்டோம். 11 வருடங்களாக நான் தங்கள் கிரியா யோக சீடனாக இருந்து வருகிறேன். திரு டிக்கின்சன் தொடர்ந்தார். எப்பொழுதாவது நான் அந்த வெள்ளிக்கிண்ணத்தை பற்றி யோசிப்பதுண்டு. அப்போது விவேகானந்தருடைய சொற்கள் உருவகமாக கூறப்பட்டவை என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்வேன். ஆனால் கிறிஸ்துமஸ் இரவன்று இம்மரத்தின் அருகில் நீங்கள் அந்த சிறிய பெட்டியை என்னிடம் கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில் 3வது தடவையாக நான் அதே ஒளிவீச்சைக் கண்டேன். அடுத்த நிமிடமே விவேகானந்தர் எனக்காக 43 வருடங்களுக்கு முன்பாகவே கண்ட என் குருவின் பரிசை உற்று நோக்கிக் கொண்டிருந்தேன். ஒரு வெள்ளி கிண்ணம். அத்தியாயம் 48. கலிபோர்னியாவில் உள்ள என்சினிடஸில். ஐயா, உங்களுக்கு ஓர் ஆச்சரியம். நீங்கள் இங்கில்லாமல் வெளிநாட்டிற்கு சென்றிருந்த பொழுது நாங்கள் இந்த என்சினிடஸ் ஆசிரமத்தை கட்ட செய்தோம். இது தங்களுக்கு நல்வரவு பரிசு. திரு லின், சகோதரி ஞானமாதா, துர்காமா, இன்னும் சில பக்தர்கள் சிரித்த முகத்துடன் என்னை ஒரு வாயில் வழியாகவும் மர நிழல்கள் அடர்ந்த வழியேயும் இட்டுச் சென்றனர். நீலக்கடலை நோக்கியவாறு ஒரு பெரிய வெண்ணிற கப்பலை போன்ற ஒரு கட்டிடம் எழும்பியிருப்பதை நான் கண்டேன். முதலில் பேச நாவே எழாமல், பிறகு ஆஹா ஓஹோக்களுடன், கடைசியாக ஆனந்தத்தையும் நன்றியையும் தெரிவிக்க போதுமான வார்த்தைகள் இன்றி நான் அந்த ஆசிரமத்தை பரிசீலித்தேன். 16 அசாதாரணமான பெரிய அறைகள்,
ஒவ்வொன்றும் அழகாக நிர்மாணிக்கப்பட்டவை. கம்பீரமான மத்திய கூடம், மிக பெரிய கூரை வரை உயர்ந்த ஜன்னல்களுடன் புல்தரை, கடல், ஆகாயம் இவைகளை நோக்கியவாறு அமைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் இணைந்து மரகதம், பல நிறங்கள் கொண்ட ரத்தினம் மற்றும் நீலக்கற்களின் சேர்ந்திசை நாதமாகியது. அக்கூடத்தில் காணப்படும் மிகப்பெரிய கணப்பின் மேல் கிறிஸ்து, பாபாஜி, லாகிரி மகாசயர் மற்றும் ஸ்ரீ யுக்தேஸ்வர் இவர்களின் படங்கள் மாட்டப்பட்டிருந்தன. அவர்கள் அமைதியான இம்மேலை நாட்டு ஆசிரமத்திற்கு தங்களது ஆசிகளை வழங்குவது போல் எனக்கு தோன்றியது. அக்கூடத்திற்கு நேர் கீழே அக்கூடம் அமைந்த சரிவினுள்ளே கட்டப்பட்ட 2 தியான குகைகள் எல்லையற்ற வானத்தையும் கடலையும் நோக்கிய வண்ணம் இருந்தன. மைதானத்தில் சூரிய குளியலுக்கான மறைவான இடங்கள், அமைதியான மரத்தடிகளுக்கு இட்டுச் செல்லும் கற்கள் பதித்த பாதைகள், ரோஜா தோட்டங்கள், யூகலிப்டஸ் தோப்பு ஒன்று, ஒரு பழத்தோட்டம் முதலானவை காணப்பட்டன. நல்லதும் வீரம் பொருந்தியதுமான மகான்களின் ஆத்மாக்கள் இங்கு வரட்டும். அவர்கள் மண்ணுலகளவு நிறைந்தும் விண்ணுலகளவு உயர்ந்தும் உள்ள அவர்களது ஆசி பொருந்திய பரிசுகளின் நலந்தரும் நற்குணங்களை அருளி நம்முடன் கைகோர்த்து செல்லட்டும் என்ற ஜென் அவஸ்தாவின் வசிக்கும் இடத்திற்கான ஒரு பிரார்த்தனை ஆசிரம கதவுகளில் ஒன்றின் மேல் தொங்கவிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியா என்சினிடஸில் உள்ள அந்த பெரிய பண்ணையானது ஜனவரி 1932 உபதேசம் பெற்றதிலிருந்து விசுவாசமாக இருந்து வரும் கிரியா யோகி திரு ஜேம்ஸ் ஜே லின் அவர்கள் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பிற்கு அளித்த அன்பளிப்பாகும். முடிவற்ற பொறுப்புகளை உடைய எண்ணெய் சம்பந்தப்பட்ட பெரிய நிறுவனங்களின் தலைவராகவும் உலகத்திலேயே மிகப்பெரிய பரஸ்பர நெருப்பு காப்பீட்டு பரிமாற்றம் எனும் ரெசிப்ரோக்கல் ஃபயர் இன்சூரன்ஸ் எக்ஸ்சேஞ்சின் தலைவராகவும் ஓர் அமெரிக்க தொழிலதிபராகவும் இருந்தாலும் திரு லின் தினமும் நீண்ட ஆழ்ந்த கிரியா யோக தியானத்திற்கு நேரம் காண்கிறார். இவ்வாறு ஒரு சமநிலை பெற்ற வாழ்க்கை நடத்துவதினால் அவர் சமாதியில் அசைக்க முடியாத அமைதியை அடைந்துள்ளார். இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் நான் தங்கியிருந்த போது ஜூன் 1935 அக்டோபர் 1936 வரை திரு லின் என்சினிடஸில் ஆசிரமம் கட்டி வரும் விஷயம் எனக்கு எட்டாமல் இருக்க என்னுடன் கலிபோர்னியாவில் கடித தொடர்பு வைத்திருந்தவர்களை அன்புடன் தடுத்துவிட்டார். ஆச்சரியம், ஆனந்தம். அமெரிக்காவில் என் தொடக்க வருடங்களில் ஒரு சிறிய கடற்கரையோர ஆசிரமத்திற்காக இடம் வேண்டி கலிபோர்னியா கடற்கரையோரத்தில் தேடி அலைந்தேன். நான் ஒரு தகுதியான இடத்தை கண்டுபிடிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை தவறாமல் ஏற்பட்டு எனக்கு இடையூறு அளித்தவாறு இருந்தது. இப்பொழுது என்சினிடஸில் சூரிய ஒளி நிறைந்த அந்நிலப்பரப்பை நோக்கும் பொழுது வெகு காலத்திற்கு முன்பு ஸ்ரீ யுக்தேஸ்வர் முன்னறிவிப்பாக கூறிய கடற்கரை அருகில் ஓர் ஏகாந்தமான இடம் என்ற வாக்கு பலித்ததை பணிவுடன் உணர்ந்தேன். சில மாதங்கள் சென்ற பின்னர் 1937 ஈஸ்டர் பண்டிகையின் பொழுது பின்னால் நடைபெறப்போகும் அநேக ஈஸ்டர் சூரியோதய பிரார்த்தனைகளின் முன்னோடியாக புது ஆசிரமத்தின் புல்வெளியில் இம்முதல் சூரியோதய பிரார்த்தனையை நான் தொடங்கினேன். குழந்தை இயேசுவிற்கு கீழ்த்திசையிலிருந்து காணிக்கைகளை கொண்டு வந்தவர்களான புராதன மகான்களைப் போல் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பக்தி கலந்த வியப்புடன் அத்தினசரி அதிசயத்தை கண்டவாறிருந்தனர். அது கீழ்வானில் எழும் சூரியோதய நிகழ்ச்சி. அதன் பவித்திரமான புகழை ஒலித்தவாறு மேற்கே பசிபிக் சமுத்திரம், தூரத்தே ஒரு சிறு வெண்ணிற ஓடம் மற்றும் வானில் தனியே பறக்கும் ஒற்றை கடற்பறவை. கிறிஸ்துவே, நீவீர் உதித்து விட்டீர். இளஞ்சூரியனுடன் மட்டுமின்றி பிரம்மத்தின் முடிவற்ற விடியலில் உதயமாகிவிட்டீர். அநேக மகிழ்ச்சிகரமான மாதங்கள் சென்றன. என்சினிடஸின் பரிபூரண அழகிய சூழ்நிலையில் நான் வெகுகாலமாக திட்டமிட்டிருந்த காஸ்மிக் சாண்ட்ஸ் எனும் பிரபஞ்ச கீதங்கள் எழுதும் பணியை செய்து முடித்தேன். நான் அநேக இந்திய கீதங்களுக்கு ஆங்கில வார்த்தைகளும் மேற்கத்திய இசையில் ஸ்வர தாள அமைப்புகளும் கொடுத்தேன். அதில் அடங்கியவை சங்கரருடைய கீதமான
பிறப்புமில்லை இறப்புமில்லை, சமஸ்கிருத மொழியிலுள்ள பிரம்மாவிற்கு தோத்திரம், தாகூரின் யார் உளார் என் கோயிலில் மற்றும் பல என் சொந்த தொகுப்புகள். நான் என்றும் உன்னுடையவன், என் கனவிற்கப்பாற்பட்ட தேசத்தில் என் ஆத்ம அழைப்பை உனக்கு விடுக்கிறேன், வா என் ஆத்ம கீதத்தை கேள் மற்றும் அமைதி கோயிலில் என்பவையாகும். அப்பாடல் புத்தகத்தின் முன்னுரையில் கீழை நாடுகளின் கீதங்களுக்கு மேலை நாட்டவரின் பிரதிபலிப்பை பற்றிய என் நினைவில் நிற்கும் முதல் அனுபவத்தை குறித்துள்ளேன். அந்த சம்பவமானது 1926 ஏப்ரல் 18ஆம் நாள் நியூயார்க்கில் உள்ள கார்னகி அரங்கத்தில் நடந்த பொது சொற்பொழிவு நிகழ்ச்சியாகும். ஏப்ரல் 17ஆம் நாள் திரு ஆல்வின் ஹன்சிகர் என்ற ஒரு அமெரிக்க மாணவரிடம் நான் சபையினரை புராதன இந்து கீதமாகிய ஏ அழகிறைவா, ஓ காட் பியூட்டிஃபுல் என்ற பாடலை பாடும்படி கேட்க திட்டமிட்டிருக்கிறேன் என்று கூறினேன். திரு ஹன்சிகர் கீழை நாட்டு பாடல்களை அமெரிக்கர்கள் சுலபமாக புரிந்து கொள்வது சிரமம் என்று மறுத்து கூறினார். இசையானது உலக மொழி என நான் பதிலளித்தேன். இந்த உன்னத பாடலிலுள்ள ஆத்மாவின் அவாவை அமெரிக்கர்கள் உணரத் தவற மாட்டார்கள். மறுநாள் இரவு ஏ அழகிறைவா என்ற பக்தி இசை 3000 குரல்கள் மூலமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளிப்பட்டது. அருமை நியூயார்க் மக்களே, சலிப்படைய வேண்டாம். உங்கள் இதயங்கள் எளிய ஆனந்த கீதத்தில் திளைத்து வானளாவின. அன்று மாலை இறைவனின் அருள் நாமத்தை அன்புடன் இசைத்த பக்தர்களிடையே தெய்வீக குணப்படுத்துதல் நிகழ்ந்தது. 1941 நான் பாஸ்டனில் உள்ள செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் SRF மையத்திற்கு விஜயம் செய்தேன். பாஸ்டன் மையத்தின் தலைவரான டாக்டர் MW லூயிஸ் புன்முறுவலித்தபடி, ஐயா, நீங்கள் அமெரிக்காவில் இருந்த ஆரம்ப வருடங்களில் இந்நகரில் குளியலறை கூட இல்லாத ஒற்றை அறையில் தங்கியிருந்தீர்கள். பாஸ்டன் நகரானது சில ஆடம்பர வாழ்விடங்களைக் கொண்ட பெருமை பெற்றுள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் அவா என்றார். கலிபோர்னியாவில் செயல்கள் நிறைந்த வருடங்கள் ஆனந்தமாக கழிந்தன. செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் குடியிருப்பு ஒன்று 1937 என்சினிடஸில் நிறுவப்பட்டது. குடியிருப்பின் அநேக செயல்பாடுகள் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் கொள்கைகளுக்கு ஏற்ப சீடர்களுக்கு பல்முனை பயிற்சிகளை அளிக்கின்றன. என்சினிடஸ் மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸ் மையங்களில் வசிப்பவர்களின் உபயோகத்திற்காக பழங்களும் காய்கறிகளும் விளைவிக்கப்படுகின்றன. சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணியிருக்கிறார். உலக சகோதரத்துவம் என்பது மிகப்பெரிய பதம். ஆனால் மனிதன் உலகத்தின் குடிமகன் என்ற முறையில் தன்னை கருதி தன் அனுதாபங்களை விரிவுபடுத்த வேண்டும். எவன் ஒருவன் இது என் அமெரிக்கா, என் இந்தியா, என் பிலிப்பைன்ஸ், என் ஐரோப்பா, என் ஆப்பிரிக்கா என்பது போன்ற முறையில் உண்மையாக புரிந்து கொள்கிறானோ அவனுக்கு பலனுள்ளதும் ஆனந்தமானதுமான வாழ்க்கைக்கான வாய்ப்பிற்கு குறைவே இல்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வர் இந்திய மண்ணை தவிர வேறு எங்குமே வசித்ததில்லை எனினும் அவர் இந்த சகோதரத்துவத்தின் உண்மையை அறிந்திருந்தார். உலகம் எனது தாயகம். அத்தியாயம் 49. 1940 முதல் 1951 வரை. நாங்கள் தியானத்தின் மதிப்பை உண்மையாகவே கற்றுக்கொண்டோம். மேலும் எங்கள் உள்ளார்ந்த அமைதியை எதுவும் குலைக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும். சென்ற சில வாரங்களில் நடந்த எங்கள் கூட்டங்களின் போது நாங்கள் ஆகாய தாக்குதல் எச்சரிக்கைகளையும் தாமதித்து வெடித்த வெடிகுண்டுகளின் பலத்த சத்தத்தையும் கேட்டோம். ஆனாலும் எங்கள் மாணவர்கள் இன்னும் கூடுகிறார்கள். அருமையான சத்சங்க நிகழ்ச்சிகளை நாங்கள் முற்றிலும் அனுபவிக்கிறோம். இந்த தைரியமான செய்தி லண்டன் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் மையத்தின் தலைவரால் எழுதிய கடிதத்தில் காணப்பட்டது. அமெரிக்கா 2வது உலகப் போரில் ஈடுபடுவதற்கு முன்னால் போரால் பாழ்படுத்தப்பட்ட இங்கிலாந்திலிருந்தும்
ஐரோப்பாவிலிருந்தும் எனக்கு வந்த எத்தனையோ கடிதங்களில் இதுவும் ஒன்றாகும். லண்டனில் த விஸ்டம் ஆஃப் த ஈஸ்ட் சீரீஸ் என்ற பத்திரிகையின் பிரபல ஆசிரியரான டாக்டர் எல் கிரான்மர் பிங் 1942 பின்வருமாறு எனக்கு எழுதினார். நான் ஈஸ்ட் வெஸ்ட் படித்த பொழுது நாம் வெகு தூரம் பிரிந்து இருப்பதைப் போல் தோன்றுவதை, இரு வெவ்வேறு உலகங்களில் வசிப்பது போல் தோன்றுவதை உணர்ந்தேன். முற்றுகையிடப்பட்டிருந்த ஒரு நகரத்தின் துறைமுகத்திற்கு தெய்வீக அமுத சுரபியின் ஆசைகளுடனும் ஆறுதலுடனும் ஒரு கப்பல் வந்தது போன்று அழகு, நியதி, அமைதி, சமாதானம் எல்லாம் லாஸ் ஏஞ்சலிஸிலிருந்து வருவதைக் கண்டேன். ஒரு கனவில் காண்பது போல் உங்கள் பனந்தோப்பையும் மலைக்காட்சிகள், நீண்டு கிடக்கும் கடற்கரை ஆகியவற்றைக் கொண்ட என்சினிட்டஸ் ஆலயத்தையும் எல்லாவற்றையும் விட ஆத்மார்த்தத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும் கொண்ட ஒரு சமூகம் ஒற்றுமையுடன் ஒரு குழுவாக ஆக்கப்பணியில் முழுமையாக ஈடுபடுவதுடன் தியானத்திலும் ஆழ்ந்து செயல்படுவதை காண்கிறேன். காவல் கோபுரத்தின் மீது விடியலுக்காக காத்திருக்கும் ஒரு சாதாரண படை வீரன் எல்லா தோழர்களுக்கும் எழுதிய வாழ்த்துக்கள். கலிபோர்னியா ஹாலிவுட்டில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் தொண்டர்களால் சர்வ மத ஆலயம் சர்ச் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் ஒன்று கட்டப்பட்டு 1942 அர்ப்பணம் செய்யப்பட்டது. ஓராண்டிற்கு பிறகு மற்றொரு ஆலயம் கலிபோர்னியா சாண்டியோகோவில் நிறுவப்பட்டது. 1947 கலிபோர்னியா லாங் பீச் என்ற இடத்தில் மற்றொன்று கட்டப்பட்டது. 1949 உலகத்திலேயே மிக அழகிய பண்ணைகளில் ஒன்றான மலர்களின் அற்புத உலகம் லாஸ் ஏஞ்சலிஸின் பசிபிக் பாலிசேட்ஸ் பகுதியில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பிற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அப்பண்ணை 10 ஏக்கர் நிலப்பரப்பில் நாலா பக்கமும் பசுமையான குன்றுகளால் சூழப்பட்ட ஓர் இயற்கையான அரங்கமாகும். மலை மகுடத்தில் பதித்த நீலக்கல்லை போன்று இயற்கையாகவே அமைந்த ஒரு பெரிய ஏரி. அந்த பண்ணைக்கு ஏரி கோயில் லேக் ஷ்ரைன் என்ற பெயரை அளித்திருக்கிறது. அம்மைதானத்தில் ஒரு பழமையான டச்சு காற்று விசையாலை இல்லத்தினுள் ஓர் அமைதியான கோயில் இருக்கிறது. கீழ்த்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த தோட்டத்தின் அருகில் ஒரு நீர் உருளை நிதான கதியில் இயங்கியவாறு இருக்கிறது. சீனாவின் 2 சலவைக்கல் சிலைகள், ஒன்று பகவான் புத்தரின் சிலை, இன்னொன்று குவான் யின் பராசக்தியின் சீன உருவகம் அவ்விடத்தை அலங்கரிக்கின்றன. ஒரு நீர்வீழ்ச்சியின் மேலுள்ள குன்றின் மீது கிறிஸ்துவின் முழு உருவச் சிலை ஒன்று சாந்தமான முகத்துடனும் தளர்ந்து தொங்கும் அங்கிகளுடனும் இரவு நேரங்களில் சிறப்பாக பிரகாசிக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. 1950 அமெரிக்காவில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் தோன்றிய 30வது ஆண்டு நிறைவு பெற்ற தருணத்தில் மகாத்மா காந்தி உலக சமாதான நினைவு சின்னம் மகாத்மா காந்தி வேர்ல்ட் பீஸ் மெமோரியல் ஒன்று ஏரிக்கரையில் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட மகாத்மாவின் அஸ்தியில் ஒரு பாகம் 1000 வருட புராதன கல்லறையில் வைத்து கோயில் கட்டப்பட்டது. 1951 ஹாலிவுட்டில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் இந்திய மையம் இந்தியா சென்டர் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. கலிபோர்னியாவின் லெப்டினன்ட் கவர்னர் திரு குட்வின் ஜே நைட் என்பவரும் இந்திய தூதரக தலைவரான கான்சல் ஜெனரல் ஆஃப் இந்தியா திரு M.R. அஹூஜாவும் என்னுடன் அர்ப்பணிக்கும் சடங்கில் கலந்து கொண்டனர். இவ்விடத்தில் 250 பேர்கள் அமரக்கூடிய இந்திய ஹால் என்னும் கலையரங்கம் ஒன்று உள்ளது. பல்வேறு மையங்களுக்கு புதிதாக வருபவர்கள் அடிக்கடி யோகம் என்பதற்கு மேலும் விளக்கம் வேண்டுமென்று விரும்புகிறார்கள். சில சமயங்களில் நான் கேள்விப்படும் வினா இதுதான்: யோக முறை அச்சடித்த தாள்களின் மூலம் படித்து பலனறிய முடியாதது. ஆனால் ஒரு குருவின் அருகிலிருந்து அவரது வழிகாட்டுதலின் மூலமே அதனை அறிய முடியும் என்னும் சில ஸ்தாபனங்களின் கூற்று உண்மையானதா? இந்த அணுயுகத்தில் யோக முறை யோகதா சத்சங்க பாடங்கள் போன்ற போதனா முறை ஒன்றினால் கற்பிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் விடுதலை அளிக்கக்கூடிய அந்த விஞ்ஞானம் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருடன் கட்டுப்படுத்தப்பட்டுவிடும்.
உண்மையில் ஒவ்வொரு மாணவனும் தெய்வீக ஞானத்தில் ஊறிய ஒரு குருவை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள முடியுமானால் அது விலைமதிக்க முடியாத வரம்தான். ஆனால் உலகம் பாவிகளை அதிகமாகவும் மகான்களை குறைவாகவும் கொண்டுள்ளது. உண்மையான யோகிகளால் எழுதப்பட்ட போதனைகள் மூலம் யோக முறைகளை தத்தம் வீடுகளிலிருந்தே கற்று பயனடையாவிட்டால் வேறு எவ்வாறு ஏராளமான மக்கள் உதவி பெறுவார்கள்? இதற்கு ஒரே ஒரு மாற்று வழிதான் உண்டு. அதாவது சராசரி மனிதனை புறக்கணித்துவிட்டு அவன் யோக அறிவை அறியாமல் இருக்க செய்து விடுவது. இந்த புது யுகத்தில் இறைவனின் திட்டம் அதுவல்ல. பாபாஜி எல்லா உண்மையான கிரியா யோகிகளுக்கும் அவர்களுடைய குறிக்கோளை அடையும் பாதையில் பாதுகாத்து வழிகாட்டுவதாக வாக்களித்துள்ளார். எல்லோரும் இறைவனின் குழந்தைகள் என்ற தகுதியை திரும்பவும் ஸ்தாபிப்பதற்கு வேண்டிய சரியான முயற்சியை மேற்கொண்டு விட்டால் மனிதர்களுக்கு அமைதியும் நிறைவும் கொண்ட உலகம் காத்து கிடக்கிறது. ஆனால் அவ்வாறான உலகை வெளிப்படுத்துவதற்கு டசன் கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் கிரியா யோகிகள் தேவைப்படுகின்றனர். மேல்நாட்டில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் என்ற நிறுவனத்தை ஆத்ம தேனுக்கு ஒரு கூடு நிறுவுவது என்பது ஸ்ரீ யுக்தேஸ்வராலும் மகாவதார பாபாஜியினாலும் எனக்கு இடப்பட்ட ஒரு கடமையாகும். அந்த புனிதமான பொறுப்பை நிறைவேற்றுவதில் சங்கடங்கள் இல்லாமல் இல்லை. பரமஹம்சஜி, உண்மையாக கூறுங்கள், இதில் ஏதாவது பலன் உண்டா? இந்த சுருக்கமான கேள்வியை ஒரு நாள் மாலை சாண்டியோகோ ஆலயத்தின் தலைவரான திரு லாய்ட் கெனல் என்னிடம் கேட்டார். நான் அவர் கூறியதை பின்வருமாறு புரிந்து கொண்டேன். நீங்கள் அமெரிக்காவில் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? யோகத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்கள் அது பரவுவதை தடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பொய் வதந்திகளை பரப்புகிறார்களே, அதற்கு என்ன செய்வது? நிறைவேறாத எண்ணங்கள், மனக்லேசங்கள், மையங்களை முன்னின்று நடத்திச் செல்ல முடியாத தலைவர்கள், கற்பிக்க முடியாத மாணவர்கள், இவர்களை என்ன செய்வது? இறைவன் யாரை சோதிக்கிறானோ அவன் அருள் பெற்றவன் என்று நான் பதிலளித்தேன். எப்பொழுதாவது என் மீது சில பாரங்களை சுமத்துவதற்கு அவனுக்கு நினைவு வருகிறது. ஆனால் விசுவாசமுள்ள எல்லோரை பற்றியும், அமெரிக்காவின் இதயத்தை ஒளியூட்டும் அன்பு, பக்தி, புரிந்து கொள்ளும் தன்மை ஆகியவற்றை பற்றியும் நினைத்து பார்த்தேன். நான் நிதானமாக அழுத்தத்துடன் தொடர்ந்தேன். ஆனால் என் விடை ஆம், 1000 தடவை ஆம் என்பதுதான். நான் கனவில் கூட நினைத்தறியாத அளவிற்கு பலன் கிடைத்திருக்கிறது. கிழக்கும் மேற்கும் ஒரே நிரந்தரமான ஆன்மீக பிணைப்பால் நெருங்கி வந்திருக்கின்றன என்பதை காண முடிகிறது. மேலை நாடுகளின் மீது அதிக ஆர்வத்தை காட்டும் மகத்தான இந்திய மகான்கள் நவீன நிலைமைகளை நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கீழை மற்றும் மேலை நாடுகளின் குறிப்பிடத்தக்க குணநலன்களை எல்லா நாடுகளும் நன்றாக தன்வயப்படுத்திக் கொண்டால் ஒழிய உலக நடவடிக்கைகள் முன்னேற்றம் அடையாது என்பது அவர்களுக்கு தெரியும். உலகத்தின் ஒரு பாதிக்கு மறுபாதியின் மிகச்சிறந்த குணநலன்கள் தேவையாக உள்ளன. உலக பயணத்தின் போது நான் மக்களின் மிகுதியான துன்பத்தை வருத்தத்துடன் கவனித்தேன். கீழை நாடுகளில் துன்பம் முக்கியமாக லௌகீகமானதுதான். மேலை நாடுகளில் துக்கம் முக்கியமாக மனத்தளவிலோ அல்லது ஆன்மீக அளவிலோ காணப்பட்டது. எல்லா நாடுகளுமே சமநிலையற்ற பண்பாட்டினால் ஏற்பட்ட தொல்லைகளின் விளைவுகளால் அவதியுறுகின்றன. இந்தியாவும் மற்ற கீழை நாடுகளும் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளின் லோகாயத திறனையும் அனுபவபூர்வமாக விஷயங்களை அறிவதையும் பின்பற்றுவதன் மூலம் மிகவும் நன்மையடைய முடியும். அதே சமயம் மேலை நாடுகள் வாழ்க்கையின் ஆன்மீக அடிப்படையை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக மனிதன் தன் உணர்வோடு இறைவனுடன் ஒன்றுவதற்காக இந்தியா புராதனமாக வளர்த்துள்ள விஞ்ஞானபூர்வமான முறைகளை அறிய வேண்டும். முழுமையான நாகரிகம் என்ற லட்சியம் ஒரு கற்பனை அல்ல. பல யுகங்களாக இந்தியா ஆன்மீக ஒளி பெற்று இருந்ததுடன் மட்டுமல்லாமல் பொருள் வளத்திலும் பரவலாக நிறைவு பெற்றிருந்தது. சென்ற 200 ஆண்டுகளாக இருந்து வரும் ஏழ்மை பாரதத்தின் நீண்ட வரலாற்றில் கடந்து போகக்கூடிய தற்காலிகமான ஒரு கர்ம வினையே ஆகும். உலகத்தில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சாதாரணமாக கூறப்பட்டு வந்த ஒரு பொது வழக்கு சொல்
இந்தியாவின் வளங்கள் என்பதாகும். பெரும் வளம், அதாவது ஆன்மீகம் மற்றும் பொருள் வளம் ஆகிய இரண்டும் பிரபஞ்சத்தின் சட்டம் அல்லது இயற்கை நியதி எனப்படும் ரீதாவின் வெளிப்பாடாகும். தெய்வத்தினிடத்திலோ அல்லது அதன் சக்தி ரூபமான அபரிமிதமான இயற்கையிலோ பஞ்சம் என்பதில்லை. எண்ணற்ற விதங்களில் ஆன்மீகத்தை வெளிப்படுத்தி லௌகீக விஷயங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தப்படலாம் என்பதை முழுமையாக கற்றுணர்வதற்காக மனிதன் அடுத்தடுத்த பிறவிகளில் இக்குறிப்பிட்ட மண்ணுலகத்திற்கு ஈர்க்கப்படுகிறான் என்று இந்து மத நூல்கள் போதிக்கின்றன. கிழக்கும் மேற்கும் இந்த மகத்தான உண்மையை வெவ்வேறு விதங்களில் கற்றுக்கொள்கின்றன. மேலும் தாங்கள் கண்டுபிடித்ததை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏழ்மை, வியாதி, ஆன்ம அஞ்ஞானம் போன்றவற்றிலிருந்து விடுதலை பெற்ற ஓர் உலக நாகரிகத்தை எய்த வேண்டி அவனுடைய மண்ணுலக மக்கள் சிரமத்துடன் முயல்வது இறைவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தன் இறை ஆதாரத்தை மனிதன் மறந்து விடுவதுதான் தனக்குள்ள சுதந்திரமாக தீர்மானம் செய்யும் உரிமையை தவறாக பயன்படுத்துவதன் விளைவு எல்லாவிதமான தொல்லைகளுக்கும் மூலக்காரணம். மனித பண்பு நிறைந்த உருவமற்ற தன்மையான சமூகம் என்பதன் மீது சுமத்தப்படும் கேடுகளுக்கு உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாக்கப்பட வேண்டும். உட்டோபியா என்னும் லட்சிய கற்பனை சமுதாயம் ஒரு சமூக குணநலனாக மலர்வதற்கு முன்னால் தனி மனிதனின் இதயத்தில் மலர வேண்டும். உள்ளார்ந்த சீர்திருத்தங்கள் இயல்பாகவே வெளிப்படையான சீர்திருத்தங்களுக்கு வழிநடத்திச் செல்லும். தன்னைத்தானே திருத்திக் கொண்ட ஒருவன் ஆயிரக்கணக்கானவர்களை திருந்தச் செய்வான். காலத்தின் சோதனையை தாங்கிய உலக சமய நூல்களின் சாரம் மனிதனை மேல்நோக்கிய பயணத்தில் ஊக்குவிப்பது ஒன்றேயாகும். என் வாழ்வின் மிக மகிழ்ச்சியான காலங்களில் ஒன்று செல்ஃப் ரியலைசேஷன் சஞ்சிகைக்காக புதிய ஏற்பாட்டின் ஒரு பாகத்தை விளக்கிக் கூறியவாறு கழித்த காலமாகும். 20 நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவின் பல சொற்கள் வருந்தத்தக்க முறையில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வந்துள்ளன. அவருடைய சொற்களின் உண்மையான பொருளை உணர எனக்கு வழிகாட்டும்படி கிறிஸ்துவை வெகு தீவிரமாக வேண்டினேன். ஓர் இரவு நான் மௌனமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த பொழுது என்சினிட்டஸ் ஆசிரமத்தில் என் அமரும் அறை பல்வண்ண நீல ஒளியால் நிரம்பியது. நான் புனித தெய்வமான இயேசுவின் பிரகாசமான உருவத்தை கண்டேன். அவர் கிட்டத்தட்ட 25 வயது இளைஞனாக அடர்த்தியற்ற தாடி மீசையுடன் இருந்தார். அவரது நீண்ட கருமையான தலைமுடி நடுவில் பிரிக்கப்பட்டு தங்கமயமான ஒளிவட்டத்துடன் விளங்கியது. அவரது கண்கள் நிரந்தரமான விந்தையாக இருந்தன. நான் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அவை முடிவில்லாமல் மாறிக்கொண்டிருந்தன. இக்கண்கள் வெளிப்படுத்திய ஒவ்வொரு தெய்வீக மாறுதலிலும் உணர்த்தப்பட்ட மெய்யறிவை நான் மானசீகமாக புரிந்து கொண்டேன். அவருடைய ஒளிமயமான பார்வையில் எண்ணற்ற உலகங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை உணர்ந்தேன். அவருடைய வாயருகில் புனித கிண்ணம் ஒன்று தோன்றியது. அது என் உதட்டருகில் வந்து திரும்பவும் இயேசுவிடமே சென்றது. சில வினாடிகளுக்கு பிறகு அவர் சில அழகான சொற்களை உதிர்த்தார். அச்சொற்களின் தன்மை மிகவும் தனிப்பட்ட முறையில் இருந்ததால் அவற்றை என் இதயத்தில் பதித்துக் கொண்டேன். 1950லும் 1951லும் கலிபோர்னியாவில் மொஹாவி பாலைவனத்தருகில் உள்ள ஓர் அமைதியான ஒதுக்கிடத்தில் நான் அதிக நேரத்தை கழித்தேன். அங்கு நான் பகவத்கீதையை மொழிபெயர்த்ததுடன் யோகத்தின் பலவித மார்க்கங்களை கூறும் ஒரு விரிவான விளக்க உரை எழுதினேன். யோக முறை ஒன்றை பற்றி தெளிவாக 2 இடங்களில் குறிப்பிடுவதன் மூலம் இந்தியாவின் மிகச்சிறந்த சமய நூலான கீதை நடைமுறை மற்றும் நீதிநெறி போதனை அளித்துள்ளது. பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கும் ஒரே ஒரு யோக முறையானது பாபாஜி எளிமையாக கிரியா யோகம் என்றழைக்கப்படும் அதே முறைதான். நமது கனவுலக மகாசமுத்திரத்தில் மனிதர்கள் மற்றும் எல்லா ஸ்தூல பொருள்களின் உருவங்கள் என்னும் தனித்தனியான அலைகளின் உணர்வை ஏற்படுத்தும் சுவாசமானது மாயையின் திட்டவட்டமான புயல் ஆகும். வெறும் தத்துவ ஞானமும் நீதி சாஸ்திரத்தின் அறிவும்
மனிதனை அவனுடைய தனித்து இருப்பதான உணர்வெனும் துன்பமான கனவிலிருந்து எழுப்புவதற்கு போதுமானதாகாது என்றுதான் பகவான் கிருஷ்ணன் இந்த புனித விஞ்ஞானத்தின் மூலம் யோகியானவன் தன் உடலை வசப்படுத்திக் கொள்வதுடன் அதனை அவன் விருப்பப்படி தூய சக்தியாக மாற்றவும் முடியும் என்பதை சுட்டிக்காட்டினார். அணுயுகத்தின் முன்னோடிகளான நவீன விஞ்ஞானிகளுடைய சித்தாந்தங்களின் மூலமாக இந்த யோக சாகசம் நிரூபிக்கப்பட முடியாததொன்றல்ல. எல்லா பொருட்களையும் சக்தியாக குறைக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. பொதுவாக மனித இனத்தால் யோக விஞ்ஞானத்தை உபயோகத்தில் கொண்டு வர முடியும் என்பதால் இந்து சமய நூல்கள் அதை பற்றி புகழ்ச்சியாக பேசுகின்றன. முறையான யோக பயிற்சிகளை பயன்படுத்தாமல் இந்து அல்லாத ஞானிகளால் எப்பொழுதாவது சுவாசத்தின் மர்மம் விடுவிக்கப்பட்டிருப்பது உண்மைதான். அவர்கள் இறைவனிடத்தில் வைத்த பக்தியின் எல்லை மீறிய சக்திகளை பெற்றிருந்தனர். உண்மையில் அம்மாதிரியான கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், மற்ற ஞானிகள் மூச்சும் சரணமுமற்ற நிலையில் சவிகல்ப சமாதியில் காணப்பட்டிருக்கிறார்கள். அந்நிலையை அடையாமல் எந்த மனிதனும் கடவுளை அறிவதன் முதல் படியை எட்ட முடியாது. ஆயினும் ஒரு மகான் நிர்விகல்ப அல்லது மிக உயர்ந்த சமாதி நிலையை எட்டிவிட்டால் அவர் இறைவனிடத்தில் நிரந்தரமாக நிலைநாட்டப்பட்டு விடுகிறார். அவர் சுவாசத்தை நிறுத்தியிருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சலனமற்று இருந்தாலும் சரி, செயல் புரிந்தாலும் சரி. 17வது நூற்றாண்டு கிறிஸ்துவ ஞானி சகோதரர் லாரன்ஸ் என்பவர் அவருக்கு முதலாக கடவுளின் சாட்சாத்காரம் கிடைத்தது ஒரு மரத்தை நோக்கிய பொழுது என்று நமக்கு கூறுகிறார். அநேகமாக எல்லா மனிதர்களுமே மரத்தை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஐயகோ, யாருமே மரத்தை படைத்தவனை காணவில்லை. கிழக்கோ அல்லது மேற்கோ எல்லா சமய வழிகளிலும் சில ஏகாந்திகள், ஒரே மனதுடைய மகான்கள் மட்டும் பக்தியால் உண்டாகும் தடுக்க முடியாத சக்தியை எவ்வித முயற்சியும் இல்லாமல் அடைந்திருக்கிறார்கள். பெரும்பான்மையான மனிதர்களால் இந்த சக்தியை அடைவதென்பது இயலாத காரியம்தான். இருந்த போதிலும் சாதாரண மனிதன் அதனால் மட்டுமே கடவுளுடன் தொடர்பு கொள்வதற்கான சாத்தியக்கூற்றிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்வதற்கில்லை. தன் ஆத்மாவை நினைவுபடுத்திக் கொள்ள அவனுக்கு தேவைப்படுவது கிரியா யோக முறை, நீதி கருத்துக்களை தினசரி அனுசரித்தல், இறைவா நான் உன்னை அறிய ஏங்குகிறேன் என்று உண்மையாக கதரும் திறன், இவைகளைத் தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை. தீவிர பக்தி உணர்வினால் கடவுளை அடைவதென்பது சாதாரண மனிதனுடைய உணர்ச்சி எல்லைக்கு அப்பாற்பட்டதாகும். எனவே தினசரி உபயோகப்படுத்தக்கூடிய விஞ்ஞானபூர்வமான யோக முறையின் மூலம் கடவுளை அடைவது உலகம் முழுவதற்கும் உகந்ததாகிறது. அநேக தலைசிறந்த இந்திய ஜைன போதகர்கள் தீர்த்தங்காரர்கள், கரை கட்டுபவர்கள் என்றழைக்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தடுமாறும் மனித இனத்திற்கு கர்மவினை சுழல் எனும் திரும்ப திரும்ப நிகழும் பிறப்புகளும் இறப்புகளுமான புயல் வீசும் சம்சார கடலை கடக்கும் வழியை காண்பிக்கிறார்கள். சம்சாரம் பொருளின்படி பாய்ந்து கொண்டிருப்பது, மாறிக்கொண்டே இருக்கும் காட்சி மனிதனை மிக குறைந்த சிரமமுள்ள பாதையையே ஏற்கச் செய்கிறது. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைவனாகிறான். கடவுளின் நண்பனாக ஆவதற்கு மனிதன் அவனை உலக மாயையின் மயக்கத்திற்கு எப்பொழுதும் எதிர்ப்பின்றி இணங்கத் தூண்டும் அவனது சொந்த கர்மா அல்லது செயல்கள் ஆகிய பிசாசுகளை அல்லது தீயவைகளை வெற்றி கொள்ள வேண்டும். கர்ம வினையின் இரும்பு சட்டத்தை பற்றிய அறிவு ஆர்வமுடன் தேடுபவனை அதனுடைய தலைகளிலிருந்து முடிவாக விடுபடுவதற்கான வழியைக் காண ஊக்குவிக்கிறது. மனிதர்கள் கர்ம வினைக்கு அடிமையாவதற்கு மாயை, இருள் சூழ்ந்த இருண்ட மனத்தின் ஆசைகள்தான் மூல காரணம். ஆதலால் யோகியானவன் மனத்தை கட்டுப்படுத்துவதில்தான் ஈடுபடுகிறான். கர்ம அஞ்ஞானத்தின் பல திரைகள் நீக்கப்பட்டு மனிதன் தன்னை உள்ளபடி காண்கிறான். வாழ்வு, சாவு இவைகளின் மர்மத்திற்கு தீர்வு காண்பதுதான் மனிதனின் மண்ணுலக வாழ்வின் ஒரே குறிக்கோளாகும். இந்த மர்மம் சுவாசத்துடன் நெருக்கமான தொடர்பு கொண்டுள்ளது. மூச்சற்று இருப்பது மரணமற்று இருப்பதாகும். இந்தியாவின் புராதன கால ரிஷிகள் இந்த உண்மையை புரிந்து கொண்டு சுவாசம்தான் ஒரே விடை என்பதை அறிந்து சரியானதும்
விவேகமானதுமான ஒரு மூச்சற்ற நிலையின் கலையை கண்டறிந்தனர். இந்தியா உலகத்திற்கு வேறு எந்த பரிசும் கொடுக்காவிட்டாலும் கிரியா யோகம் ஒன்றே போதுமான ராஜாங்க வெகுமதியாகும். உடலுக்கும் ஆத்மாவிற்கும் சூட்சுமமான தொடர்பாக உதவ வேண்டும் என்பதற்காக இறைவன் சுவாசத்தை படைத்தான் என்று ஹீப்ரு தீர்க்கதரிசிகள் நன்கு அறிந்து இருந்தார்கள் என்பதை பைபிளில் அடங்கியுள்ள சில பாகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. ஆதியாகமம் கூறுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனித உடல் ரசாயன மற்றும் உலோகப் பொருட்களினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதே பொருட்கள் பூமியின் மண்ணிலும் உள்ளன. தெளிவு பெறாத மனிதர்களில் ஆத்மாவினால் உயிரோட்ட சக்தியானது சுவாசம், அதாவது சக்தியின் வாயு நிலை என்ற கருவியின் மூலமாக உடலுக்கு மாற்றப்படாவிட்டால் மனிதனின் வெறும் தசைப்பிண்டம் எந்த வேலையையும் செய்வதோ சக்தி மற்றும் அசைவை வெளிப்படுத்துவதோ என்றுமே முடியாத காரியம். மனித உடலில் 5 வித பிராணனாக அல்லது சூட்சுமமான உயிர் சக்தியாக செயல்படும் உயிரோட்டங்கள் எங்கும் நிறை ஆன்மாவினுடைய ஓம் அதிர்வலையின் வெளிப்பாடேயாகும். ஆன்ம மூலத்திலிருந்து மாமிச உயிரணுக்களில் ஒளிரும் மெய்மையான தோற்றம் போன்ற உயிரின் பிரதிபலிப்புதான் மனிதனுக்கு தன் உடலின் மீதுள்ள பற்றின் ஒரே காரணம். அவன் ஒரு களிமண் உருண்டைக்கு அக்கறையான மரியாதை செலுத்த மாட்டான் என்பது வெளிப்படை. ஒரு மனிதன் பொய்யாக தன் உடலை தான் என்று காண்கிறான். ஏனெனில் ஆன்மாவிலிருந்து சுவாசத்தின் மூலமாக உயிரோட்டங்கள் தசைகளில் மிக்க தீவிர சக்தியுடன் செலுத்தப்படுவதால் மனிதன் காரியத்தை காரணமாக தவறாக புரிந்து கொண்டு உருவத்தை பேணும் விதத்தில் தன் உடலுக்கு அதற்கென உயிரொன்று இருப்பதாக எண்ணுகிறான். உடலையும் சுவாசத்தையும் உணர்ந்திருப்பது மனிதனின் விழிப்பு நிலையாகும். அவனது அடிமன உணர்வு நிலையானது நித்திரையில் செயல்திறத்துடன் மனத்தோடு தொடர்பு கொண்டு உடல் மற்றும் சுவாசத்தினின்றும் தற்காலிகமாக பிரிந்திருக்கிறது. தன் இருப்பு உடலையும் சுவாசத்தையும் சார்ந்திருக்கிறது என்ற மாயையிலிருந்து விடுபடுவது அவனது உயர் உணர்வு நிலையாகும். இறைவன் மூச்சின்றிதான் வாழ்கிறான். அவனுடைய பிரதிபிம்பமாகிய ஆன்மா மூச்சற்ற நிலையில்தான் முதலாக தன்னை உணர்கிறது. ஆன்மாவிற்கும் உடலிற்கும் உள்ள சுவாச தொடர்பு பரிணாம கர்ம வினையினால் துண்டிக்கப்படும் பொழுது மரணம் என்னும் திடீர் மாற்றம் நிகழ்கிறது. சரீரத்தின் செல்கள் தங்கள் இயற்கையான சக்தியற்ற தன்மைக்கு திரும்புகின்றன. ஆனால் ஒரு கிரியா யோகிக்கு சுவாச தொடர்பு யோக விஞ்ஞான அறிவினால் அவர் விருப்பப்படி துண்டிக்கப்படுமே ஒழிய கர்மவினை தேவையின் முரட்டு தலையீட்டினால் அல்ல. தன் உண்மையான அனுபவத்தினால் ஒரு யோகி தன் உடலற்ற இருப்பை ஏற்கனவே உணர்ந்தே இருக்கிறான். மேலும் மனிதன் தன் உடலின் மீது சார்ந்திருக்குமாறு தவறுதலாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறான் என்று மரணம் அவனுக்கு ஜாடையாக சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிறவியாக, அதாவது அவனுடைய இயல்பான வேகத்தில், அது எவ்வளவுதான் ஏறுமாறாக இருந்தாலும் தன்னுடைய இறைத்தன்மையின் இலக்கை நோக்கி முன்னேறவே செய்கிறான். மரணமானது இந்த முன்னேற்ற பாதையில் ஒரு தடையாக இராமல் அவனுடைய களங்கங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள சூட்சும உலகின் இதமான சூழ்நிலையை தந்து உதவுகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இவ்வுலகை நிர்மாணிப்பதில் இறைவன் தனது முழு அறிவு திறனையும் செலவழித்து விட்டான். எனவே மறு உலகத்தில் நமது கவனத்தை ஈர்ப்பதற்கு யாழிசையைத் தவிர அவனிடம் வேறொன்றும் இல்லை என்பதன்று. மரணம் என்பது நம் இருப்பை அழிப்பதல்ல, வாழ்விலிருந்து இறுதியாக தப்பும் வழி அல்ல. மரணம் சிரஞ்சீவித்தன்மையை அடையும் வழியும் அல்ல. எவனொருவன் இம்மண்ணுலகின் இன்பங்களில் தன் ஆன்மாவை இழந்தானோ அவன் சூட்சும உலக நுண்மையான கவர்ச்சிகளுக்கு மத்தியில் அதை திரும்ப கைப்பற்ற மாட்டான். அங்கு அவன் அழகானவை மற்றும் நல்லவைகளை, இவை இரண்டுமே ஒன்றுதான்,
நுட்பமாக அறியவும் அவற்றிற்கு தக்க எதிர் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் தன் சக்தியை பெருக்கிக் கொள்கிறான். இம்மண்ணுலகப் பட்டறையில்தான் போராடுகிற மனிதன் சம்மட்டியால் அடித்து அழிக்க முடியாத ஆன்மீக செம்பொன்னை உருவாக்க முடியும். பேராசையுடைய மரணம் ஒப்புக்கொள்ளும் ஒரே பரிசான இந்த மிக்க சிரமத்துடன் பெற்ற தங்கமயமான பொக்கிஷத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் ஒரு மனிதன் சரீரத்தின் பிறவிச் சுழலிலிருந்து முடிவான விடுதலை அடைகிறான். நான் பல வருடங்கள் என்சினிடஸிலும் லாஸ் ஏஞ்சலிஸிலும் பதஞ்சலியின் யோக சூத்திரங்களை பற்றியும் மற்ற ஆழ்ந்த இந்து தத்துவ நூல்களை பற்றியும் வகுப்புகள் நடத்தினேன். ஒரு நாள் மாலை வகுப்பு மாணவர் ஒருவர், கடவுள் ஏன் உடலையும் ஆன்மாவையும் ஒருங்கே இணைத்தார் என்ற கேள்வியை கேட்டார். படைப்பு என்னும் பரிணாம வளர்ச்சி நாடகத்தை ஆரம்பத்தில் நடத்தவிட்டதில் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும்? இம்மாதிரியான கேள்விகளை எண்ணற்ற பேர்கள் இதற்கு முன் கேட்டிருக்கிறார்கள். தத்துவ ஞானிகள் இக்கேள்விகளுக்கு முழு விடையளிக்க வீணே முயன்றிருக்கிறார்கள். சில மர்மங்களை நிரந்தரத்தில் தேடுவதற்காக விட்டுவிடவும் என்று ஸ்ரீ யுக்தேஸ்வர் புன்னகையுடன் கூறுவது வழக்கம். படைக்கப்படாத தனி முதலின் நினைத்தறிய முடியாத நோக்கங்களை மனிதனுடைய எல்லைக்குட்பட்ட பகுத்தறிவு சக்தி எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆதி அந்தமற்ற விளைவிக்கப்படாத கடவுள் என்ற மர்மத்தின் முன்னால் சாதாரண உலகத்தின் காரண காரிய கொள்கையினால் பிணைக்கப்பட்ட மனித பகுத்தறிவு குழம்புகிறது. இருந்தபோதிலும் மனிதனின் அறிவு படைப்பின் மர்மத்தை ஆழங்காண முடியாவிட்டாலும் ஒரு பக்தனுக்காக இறுதியில் ஒவ்வொரு மர்மமும் இறைவனாலேயே தீர்க்கப்படுகிறது. உண்மையான ஞானத்திற்காக ஏங்குபவன் அவனுடைய தேடுதலை தெய்வீக திட்டத்தின் சில எளிய ஆனா ஆவண்ணாவில் பணிவுடன் தேர்ச்சி பெறத் தொடங்குவதில் திருப்தி அடைகிறான். அவன் பக்குவமடைவதற்கு முன்னரே வாழ்க்கையை பற்றிய ஐன்ஸ்டைன் சித்தாந்தம் என்ற சரியான கணித வரைபடம் வேண்டுமென கோருவதில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. எந்த மனிதனும் காலம் என்றதின் கீழ் மாயையின் சார்பு தன்மைகளில் முடிவற்றதை அறிய முடியாது. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிரதிபலிக்கப்பட்ட கிறிஸ்து உணர்வு அல்லது வெளிப்படையாக தோற்றுவிக்கப்பட்ட முழுமையான அறிவானது ஓம் அதிர்வலையின் மூலம் இயல் கட்டமைப்புகள் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டுகிறது. அந்த ஓம் ஒருமையின் பல்வேறு தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டி மடியிலிருந்து அல்லது படைக்கப்படாத தெய்வீக ஆழங்களிலிருந்து வெளிவந்துள்ளது. இயேசு விளக்கினார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். இறைவனது 3 வித இயல்புகள் அவர் இந்த வெளி உலகங்களில் தன்னைத்தானே நிரூபித்துக் காட்டுவதற்கேற்ப இந்து புராணங்களில் படைப்பவனாகிய பிரம்மா, காப்பவனாகிய விஷ்ணு, அழிப்பவனும் புதுப்பிப்பவனுமாகிய சிவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முத்தொழில்கள் அதிர்வலை படைப்புகளில் இடைவிடாமல் வெளிப்படுத்தப்படுகின்றன. முழுமுதல் என்பது மனிதனுடைய சிந்தனை சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால் சிரத்தையுள்ள இந்துவானவன் அதை மும்மையின் பூஜிக்கத்தக்க உருவங்களில் தொழுகிறான். உலகனைத்திற்கும் பொதுவான ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற கடவுளின் தன்மை அவனுடைய இறுதி நிலை அல்ல. அது அவனுடைய முக்கியமான இயல்பு கூட அல்ல. ஏனெனில் பிரபஞ்ச படைப்பு என்பது அவனது லீலைதான், படைக்கும் விளையாட்டு. அவனுடைய உள்ளார்ந்த தன்மை மும்மையின் எல்லா புதிர்களையும் உணர்ந்தாலும் கூட அறிய முடியாதது. ஏனெனில் அவனுடைய வெளி இயல்பானது ஒழுங்கிற்குட்பட்ட அணு இயக்கத்தில் தோன்றுகிறபடி அவனை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அவனது மெய்யான இயல்பை தெரியப்படுத்துவதில்லை. இறைவனின் முடிவான இயல்பு குமாரன் பிதாவினிடத்திலே செல்லுகிற போதுதான் அறியப்படுகிறது. விடுதலையடைந்த மனிதன் அதிர்வலைகள் அடங்கிய எல்லைகளை கடந்து அதிர்வலைகளற்ற பிரம்மத்தை அடைகிறான். இறுதியான ரகசியங்களை விண்டுரைக்கும்படி வேண்டிய பொழுது
எல்லா ஞானிகளும் மௌனத்தையே கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். பிலாத்து எது உண்மை என்று கேட்டபொழுது கிறிஸ்து பதிலளிக்கவில்லை. இம்மாதிரி பெரிய ஆடம்பரமான கேள்விகள் பிலாத்தை போன்ற அறிவாளிகளிடமிருந்து வெளிப்படும் பொழுது அவை அறிய வேண்டும் என்று தகிக்கும் அவாவிலிருந்து தோன்றுவதில்லை. அம்மாதிரியான மனிதர்கள் ஆன்மீக தகுதிகளை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பதுதான் திறந்த மனத்தின் அடையாளம் என்று நினைத்து வெறும் அகந்தையுடன் பேசுபவர் ஆவர். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இந்த சில சொற்களில் கிறிஸ்து பல புத்தகங்களில் அடங்கும் ஞானத்தை கூறிவிட்டார். கடவுளின் ஒரு குழந்தை தன் வாழ்வின் மூலமே சாட்சி கொடுக்கிறது. அவர் உண்மையே உருவானவர். அவர் அதற்கு விளக்கமும் கூறினால் அது தேவைக்கு அதிகமான தாராள மனத்தையே குறிக்கிறது. சத்தியம் என்பது ஒரு சித்தாந்தம் அல்ல, தத்துவ ரீதியாக ஊகிக்கும் முறையும் அல்ல, அறிவின் கூர்மையும் அல்ல. சத்தியம் என்பது மெய்ப்பொருளுடன் மிகவும் சரியான தொடர்பு கொள்வதாகும். மனிதனுக்கு அவனுடைய உண்மையான இயல்பான தானே ஆன்மா என்பது பற்றிய அசைக்க முடியாத ஞானம்தான் சத்தியம். இயேசு அவருடைய ஒவ்வொரு செயல் மற்றும் ஒவ்வொரு சொல்லின் மூலமும் தன் இருப்பின் உண்மையை கடவுளிடமிருந்து தான் வந்தவர் என்பதை தான் அறிந்திருந்ததாக நிரூபித்தார். எங்கும் நிறைந்த கிறிஸ்து உணர்வில் முழுவதுமாக தன்னை உணர்ந்த அவரால் எளிய முறையில் முடிவாக கூற முடிந்தது என்னவெனில், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். புத்தர் கூட இவ்வுலகியலை கடந்த ஆராய்வின் முடிவுகளை பற்றிய விளக்கத்தை கூற மறுத்துவிட்டு மண்ணுலகில் மனிதனுக்கு கிடைக்கும் சொற்ப காலத்தை நல்லொழுக்கத்தை பண்படுத்துவதில் நல்லவிதமாக செலவழிக்கலாம் என வெறுமனே சுட்டிக்காட்டினார். சீன ஞானி லாவோசு சரியாக போதித்தார். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இறைவனின் இறுதியான புதிர்கள் சர்ச்சைக்குரிய விஷயமில்லை. அவருடைய இரகசிய சங்கேதத்தை விடுவிப்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எடுத்துரைக்க முடியாத ஒரு கலை. இங்கு இறைவன் மட்டுமே போதகராவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தான் எங்கும் இருப்பதை பறைசாற்றாத இறைவனை மாசற்ற மௌனங்களிலேயே கேட்க முடியும். படைக்கும் திறனுடைய ஓம் அதிர்வலைகளின் மூலம் உலகம் முழுவதும் அலைமோதும் நாத பிரம்மமானது ஒரு பக்தனின் ஒன்றிய நிலையில் அர்த்தமுள்ள சொற்களாக தன்னைத்தானே உடனுக்குடன் மொழிபெயர்த்துக் கொள்கிறது. படைப்பின் தெய்வீக நோக்கம் மனிதன் தன் அறிவினால் அறிந்து கொள்ள முடியும் வரை வேதங்களில் விளக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் ஓர் ஆன்மாவாக படைக்கப்பட்டு அது தன்னுடைய தனிமுதல் மூலத்தை அடைவதற்கு முன்னர் இறைவனின் ஏதாவதொரு விசேஷத்தன்மையை சிறப்பாக வெளிப்படுத்துவதாக ரிஷிகள் போதித்தனர். எல்லா மனிதர்களும் இம்மாதிரி இறைவனின் திவ்ய குணத்தில் ஏதாவதொன்றை இயற்பண்பாக பெற்றிருப்பதால் இறைவனுக்கு எல்லோரும் சமமாக பிரியமானவர்களே. நாடுகளில் மூத்த சகோதரனான இந்தியாவினால் முயன்று பெறப்பட்ட ஞானம் அனைத்து மனித குலத்திற்கும் மரபுரிமையாகும். வேதங்களில் கூறப்பட்ட உண்மைகள் மற்ற எல்லா உண்மைகளையும் போல இறைவனுக்கு சொந்தமானது, இந்தியாவிற்கு அல்ல. வேதங்களின் தெய்வீக ஞானத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடிய கொள்கலமாகிய மனத்தை பெற்றிருந்த ரிஷிகள் மனித இனத்தின் அங்கத்தினர்களாக மனித குலம் முழுமைக்கும் சேவை செய்ய வேண்டி வேறு எங்கோ பிறக்காமல் இந்த பூமியில் பிறவி எடுத்தனர். சத்தியத்தின் சந்நிதானத்தில் தேச இன வேறுபாடுகள் அர்த்தமற்றவை. இங்குள்ள ஒரே யோக்கியதாம்சம் ஆன்மீக தகுதியை பெறுவதுதான். இறைவன் அன்புமயமானவன். படைப்பிற்கான அவனுடைய திட்டம் அன்பில் மட்டுமே வேரூன்றி இருக்க முடியும். இந்த எளிய உண்மை அறிவாளிகளின் பகுத்தறிவை விட இதயத்திற்கு இதத்தை அளிக்கவில்லையா? மெய்ப்பொருளின் ஆழத்தை துளைத்தறிந்த முனிவர்கள் அனைவரும் கூறுவது, உலகம் முழுவதற்கும் ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. அது மிக அழகானது, ஆனந்தமயமானது. ஏசாயா என்ற தீர்க்கதரிசிக்கு கடவுள் தன் எண்ணங்களை இச்சொற்களில் வெளியிட்டார். பைபிள் மேற்கோள்:
அவ்வாறே நம் வாயினின்று புறப்படும் வார்த்தையும், அதாவது படைப்பாற்றல் கொண்ட ஓம் இருக்கும். அது பயன் தராமல் நம்மிடம் திரும்பாது. நாம் விரும்பியதையெல்லாம் செய்து முடிக்கும். எதற்காக நாம் அதை அனுப்பினோமோ அதை நிறைவேற்றும். நீங்கள் மகிழ்ச்சியோடு புறப்படுவீர்கள். சமாதானத்தில் நடத்திச் செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் புகழ் பாடும். காட்டு மரங்களெல்லாம் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். நீங்கள் மகிழ்ச்சியோடு புறப்படுவீர்கள். சமாதானத்தில் நடத்திச் செல்லப்படுவீர்கள். இன்னல்களால் இருக்கப்படும் 20வது நூற்றாண்டு மனிதர்கள் இந்த அற்புதமான வாக்குறுதியை ஆவலுடன் கேட்கிறார்கள். தன் தெய்வீக மரபுரிமையை திரும்பப் பெறுவதற்கு மன உறுதியுடன் முயற்சி செய்யும் ஒவ்வொரு பக்தனாலும் இதன் முழு உண்மையை உணர முடியும். கிரியா யோகத்தின் புனிதமான பங்கு கீழே மேலை நாடுகளில் இப்பொழுதுதான் தொடங்கியுள்ளது. மனிதகுல இன்னல்கள் அனைத்தையும் கடப்பதற்கென ஆத்ம ஞானத்திற்கு தீர்மானமான விஞ்ஞானபூர்வமான முறை ஒன்றுள்ளது என்பதை எல்லா மனிதர்களும் அறியட்டும். இம்மண்ணுலகில் ஒளிரும் ரத்தினங்களைப் போல் பரவி கிடக்கும் ஆயிரக்கணக்கான கிரியா யோகிகளுக்கு என் அன்பான எண்ண அலைகளை அனுப்பும் பொழுது நான் அடிக்கடி நன்றியுடன் நினைப்பதுண்டு. இறைவா, நீ இந்த சந்நியாசிக்கு பெரிய குடும்பத்தை அளித்திருக்கிறாய். பின் குறிப்பு. பின்னுரை. பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சலிஸில் 1952 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்திய தூதரான மாண்புமிகு பெனய் ஆர் சென் அவர்களை கௌரவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட விருந்தில் கலந்து கொண்டு தம் சொற்பொழிவை முடித்த பின்னர் ஒரு யோகி தன் முழு உணர்வுடன் கடைசியாக உடற்கூட்டிலிருந்து வெளியேறும் மகா சமாதி அடைந்தார். இம்மாபெரும் உலக ஆசிரியர் வாழ்வில் மட்டுமின்றி சாவிலும் கூட இறை அனுபூதிக்கான விஞ்ஞான முறைகளான யோக முறையின் மதிப்பை நிரூபித்து விட்டார். அவர் மறைந்து சில வாரங்களுக்குப் பிறகும் அவரது திருமுகம் எந்த மாசு மறுவின்றி தெய்வீக பொலிவுடன் திகழ்ந்தது. லாஸ் ஏஞ்சலிஸில் அமைந்திருக்கும் வன புல்வெளி நினைவு பூங்காவான ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பார்க்கில் உள்ள அமரர் அறையில் இம்மகானுடைய தேகம் தற்காலிகமாக வைக்கப்பட்டிருந்தது. அதன் இயக்குனரான திரு ஹாரி டி ரோ செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பிற்கு ஒரு பிரமாண கடிதம் அனுப்பினார். அதிலிருந்து எடுக்கப்பட்ட சில பகுதிகள் பின்வருமாறு. பரமஹம்ச யோகானந்தரின் மரித்த தேகத்தில் சிதைவினால் தென்படக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லாமல் இருப்பது எங்களது அனுபவத்தில் காணாத ஓர் அசாதாரண நிகழ்ச்சி. இறந்து 20 நாட்களாகியும் அவரது உடலில் எவ்விதமான பௌதீக சிதைவும் காணப்படவில்லை. அவருடைய சருமத்தில் பூஞ்சையின் அறிகுறி எதுவும் தென்படவில்லை. உடல் திசுக்களில் கண்கூடான உலர்தல் எதுவும் ஏற்படவில்லை. ஓர் உடல் இங்கனம் பூரண பதன நிலையில் இருப்பது எங்களுக்கு தெரிந்த வரையில் இந்த அமரர் அறையின் சரித்திர குறிப்புகளில் இதுவரை காணப்படாத ஈடு இணையற்ற ஒரு சம்பவமாகும். யோகானந்தரின் தேகத்தை பெறும்பொழுது அமரர் அறையின் பணியாளர்கள் பெட்டியின் கண்ணாடி மூடி வழியாக வழக்கமாக தோன்றும் படிப்படியான தேகச் சிதைவின் அறிகுறிகளை எதிர்பார்த்தனர். கண்காணிப்பின் கீழிருந்த அந்த தேகத்தில் நாட்கள் செல்ல செல்ல காணக்கூடிய எந்த மாறுதலும் இல்லாமல் இருந்ததைக் கண்டு எங்களது வியப்பு அதிகரித்தது. யோகானந்தரின் தேகம் தனிச்சிறப்பிற்குரிய ஒரு மாறுதலற்ற தன்மையை தெளிவாக காட்டியது. எந்த சமயத்திலும் அவர் தேகத்திலிருந்து சிதைவின் நாற்றம் வீசவே இல்லை. மார்ச் 27ஆம் நாள் அவருடைய பெட்டியின் மீது வெண்கல மூடியை பொருத்துவதற்கு முன்னர் அவரது உடலின் தோற்றம் மார்ச் 7ஆம் நாள் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. அவர் இறந்த அன்றிரவு எப்படி தோற்றமளித்தாரோ அவ்வாறே தூய்மையாகவும் சிதைவின் பாதிப்புகளுமின்றி மார்ச் 27ஆம் நாள் அன்றும் காணப்பட்டார். மார்ச் 27ஆம் நாள் அவர் உடல் எந்த சிதைவும் அடைந்திருந்ததாக கூற எவ்வித காரணமும் இல்லை. இக்காரணங்களினால் பரமஹம்ச யோகானந்தரின் விஷயமானது
எங்கள் அனுபவத்தில் ஈடு இணையற்ற ஒன்று என்பதை மறுபடியும் அறிவிக்கிறோம். 1977 பரமஹம்ச யோகானந்தர் மகா சமாதி அடைந்த 25வது ஆண்டு நிறைவன்று இந்திய அரசு அவரை கௌரவிக்கும் வண்ணம் ஒரு நினைவு தபால் தலையை வெளியிட்டது. தபால் தலையுடன் அரசு வெளியிட்ட விளக்கமான பிரசுரத்தின் ஒரு பகுதி. பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கையில் இறை அன்பு மற்றும் மனிதகுல சேவை ஆகிய குறிக்கோள் பரிபூரணமாக வெளிப்பட்டது. தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை அவர் இந்தியாவிற்கு வெளியே கழித்தாலும் அவர் நம் மாபெரும் மகான்களின் மத்தியில் இடம்பெறுகிறார். அனைத்து மக்களையும் ஆன்ம யாத்திரை மார்க்கத்திற்கு ஈர்த்தவாறு அவருடைய திருப்பணி என்றும் குறைவின்றி ஒளிமயமாக தொடர்ந்து வளர்கிறது.